ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால இந்த சென்னை பிளெஸிங் மீட்டிங்க்கு வந்திருக்கிறவங்க ஒவ்வொருவரையும் வாழ்த்தி வரவேற்கிறோம். இந்த நாள் நீங்கள் பார்க்குற மாதிரி ஏதோ ஒரு நாளாக கடந்து போகாது. இந்த நாள் கர்த்தர் உங்களோட பெரிய காரியங்களோட பேசுவார், பெரிய திட்டங்களை உங்களுக்காக வச்சிருக்கிறார், அதை உங்களோட இன்னைக்கு வெளிப்படுத்துவார். இந்த நாளில் நீங்கள் வந்த வண்ணமாய் திரும்பி போக மாட்டீங்க. கர்த்தர் உங்களை நிரப்புவார், உங்களை உற்சாகப்படுத்துவார், அவருடைய வார்த்தைகளால் உங்களோட இடைப்படுவார். என்ன சூழ்நிலையில் நீங்கள் வந்திருந்தாலும் அது அவருக்கு பிரச்சனை இல்லை. எல்லாவற்றையும் சரியாய் மாற்றி தருகிற கர்த்தர் உங்களுக்கு உண்டு, அப்பா உங்களுக்கு உண்டு. அவர் இந்த நாளில் உங்களை ஆசீர்வதித்து வழிநடத்துவார். விசேஷமாக இந்த நாளில் திருநெல்வேலியிலிருந்து இந்த பட்டணத்தை ஆசீர்வதிக்கும்படியாய் வார்த்தைகளோடு வந்திருக்கிற அண்ணனை கனப்படுத்தும்படியாய் அன்பு பிரதர் அவர்களை ஷால் போட்டு வரவேற்கும்படியாக கூப்பிடுறேன். பிரதர் டேவிட் பிரதர் பிரதர் வாங்க. ஆனந்தி சிஸ்டர் அண்ணா ஒரு நிமிஷம். கர்த்தர் நல்லவர். ஆமென். ஸோ மறுபடியும் உங்களை என்ன ஓகே வந்த உடனே வா சரி ஓகே. ஸோ மீண்டுமாய் சென்னை மக்களை சந்திக்கும் வாய்ப்புக்காக ஆண்டவருக்கு நன்றி சொல்கிறேன். ஒவ்வொரு மாதமும் இந்த கூட்டத்தை கடந்த 1.5 வருஷங்களுக்கு மேலாக தேவன் நடத்த நமக்கு கிருபை பாராட்டி இருக்கிறார். ஆமென். ஸோ குட். ஒவ்வொரு மாதமும் வழக்கமான சிலரை தொடர்ந்து பார்க்குறேன். சில ஆட்கள் புதிய நபர்களையும் இந்த கூட்டங்களை என்ன பண்ணுறேன் பார்க்குறேன். இதான் ஃபஸ்ட் டைம்ஸ் நான் இங்கே வந்திருக்கிறேன் இன்னைக்கு அப்படின்றவங்க இருக்கிறீங்களா? கைகளை உயர்த்துங்க பார்க்கலாம். ஆமாம் ஐயா, இதான் ஃபஸ்ட் டைமா? அப்படியா? நீங்கள் கூட்டு வந்தீங்களா? ஓகே ஓகே. எங்கேருந்து வரீங்க? ஆவடியிலேருந்து வரீங்களா? சரி, வரவேற்கிறோம் இயேசு நாமத்தினால். நல்லா கைத்தட்டிங்க, வரவேற்கீங்க. நீங்கள் எங்கேருந்து வரீங்க? சென்னை. ஓகே சூப்பர். நீங்கள் கூட்டு வந்தீங்களா? குட். வரவேற்கிறோம் இயேசுவின் நாமத்தினால். ஐயா எங்கேருந்து வரீங்க? ஓசூர்லேருந்து வந்திருக்கிறாங்க. வெல்கம். நல்ல கைத்தட்டல் கொடுங்க. வெல்கம். யா என்ன சொல்கிறாங்க? பல்லாவரம். நீங்கள் ஐயா சென்னை. நீங்கள் திருச்சியிலேருந்து வரீங்க. பாருங்கள், எங்கேருந்து உங்கள் சென்னைக்கு மீட்டிங் வராங்க. திருச்சி, ஓசூர். வேறு யாரும் இருக்கீங்களா? எங்கே? நம்ம பிரதர்ஸு. நீங்கள் தான் மீட்டிங் நடத்துகிறவங்க. வேறு யார் இருக்கீங்க? ஃபஸ்ட் டைம்ஸ். அம்மா நீங்களாம் வந்திருக்கீங்க. இங்கே தான் முறை வரீங்களா? அண்ணன் முறை வந்திருக்கீங்க. சூப்பர். நல்ல வரவேற்பு கொடுங்க ஐயா, கைத்தட்டி. ஆமென். வேறு யாரும் இருக்கீங்களா? பார்க்காம இருக்கிறானா? ஓகே. நீங்கள் கோயம்புத்தூரா? ராயபுரம். அதான் ராயபுரத்துலேருந்து வந்திருக்கிறாங்க. சூப்பர். குட். வழக்கமாக அப்புறம் நம்ம சகோதரர் பாண்டிச்சேரி, ஓசூர், இன்னொரு ஊர் என்ன சொன்னாங்க? திருச்சி. எல்லா இடங்கள்ல இருந்தும் மக்கள் ஆசையாக இன்றைக்கி வந்திருக்கிறாங்க. கடவுளுடைய வார்த்தையை கேட்கும்படி. சென்னையில் இருந்தாலுமே ஒரு சின்ன தூரத்தை உங்கள் ஊரில் போகிறதுக்கு ரொம்ப நேரம் ஆகுது. அதுக்கு வேறு வெளியூர்லேருந்து இங்கே வந்துடலாம் போல். அப்படி தானே இருக்குது? ஆமாம் ஆமாம். சம்டைம்ஸ் நம்ம ஏர்போர்ட்லேருந்து இங்கே வர்றதுக்குள்ளே நம்மளை ஏற்றி விட்டவங்க வீட்டுக்கு போயிடுறாங்க. அந்த மாதிரி ஆகி போயிடுது. அவ்வளோ ஒரு நெருக்கடியான இடத்துல கூட இந்த இடம் கூட சில பேருக்கு தூரம் தான். யாருக்கெல்லாம் தூரம்? கை தூக்குங்க பார்க்கலாம். அவ்வளோ பேருக்கு தான் தூரமா? மீதி பேருக்கெல்லாம் பக்கமாக இருக்கா? நாங்கள்லாம் நேரமும் பார்க்குறதில்ல, தூரமும் பார்க்குறதில்ல அப்படின்றீங்களா? ஆமாம். சூப்பர். நம்ம மீட்டிங் வந்தீங்கன்னா அப்படி ஆகிட்டிங்கன்னா பெரிய மாற்றம் வந்துடுச்சுன்னு அர்த்தம். இப்போ இன்றைக்கி வந்திருக்கீங்க, இன்றைக்கி நைட்டு தான் போவீங்க வீட்டுக்கு. ஐயோ இது தெரியாம வந்துட்டேன்னுன்றீங்களா? ஓகேவா? நான் ஒரு இடத்துல இப்படி தான் கேட்டேன். அது பரவாயில்ல, நீங்கள் நைட்டு வரைக்கும் பேசுங்க, நாங்கள் மத்தியானம் போயிடுவோம் அப்படின்ட்டு.
ஸோ உங்கள் மைக்கு உங்கள் வாய், நீங்கள் எவ்வளோ நேரம் என்ன பண்ணலாம், பேசலாம். நாங்கள் ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை, நாங்கள் இந்த லஞ்சில் போயிடுவோம் அப்படின்ட்டேன். நம்ம மீட்டிங் அந்த மாதிரி வரதில்லை. மக்கள் ஒரு பெரிய வாஞ்சியோடு, ஒரு எதிர்பார்ப்போடு, தேவன் ஒரு தொடுதலை வாழ்க்கையில் தரும்படி ஒரு வாஞ்சையுள்ள கூட்டம் சென்னையில் எழும்பி கொண்டிருக்கிறது. ஆமென். சாதாரணமாக இல்லை. ஆமென். அதனால் கர்த்தர் வந்து வெறுமையை அனுப்ப மாட்டார், இல்லை நிரப்புவார், பலப்படுத்துவார். ஆமென். ஸோ சிலர் தொடர்ந்து வர்றீங்க. கார்த்திக் நீங்களா இருக்கீங்களா பாருங்க, நான் கவனிக்கவே இல்லையே. சிஸ்டர் மட்டும் உட்காந்துருக்காங்க, நீங்கள் அந்த பக்கம் வந்திருக்கீங்களா? கவனிக்க. ஓகே 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 சூப்பர். எல்லாம் பாருங்கள், அவங்களாம் யூடியூப் பிரபலங்கள் தெரியுமா உங்களுக்கு? இப்போ கர்த்தர் வந்து அவர் எடுத்து நல்லா பயன்படுத்திட்டு இருக்கிறார். திண்டிவனம் பகுதியில் போதகராக பணிபுரிகிறார். நம்ம பிள்ளை தான் கார்த்திக். ஸோ வரவேற்கிறோம். ஆமாம். எல்லாம் சாதாரணமான ஆட்கள் கிடையாது. ஒவ்வொருத்தரும் பல விதங்களில் கர்த்தரால் பயன்படுத்தப்படுறவங்க. எல்லாம் பாடகர்கள்லாம் நிறைய பாட்டுலாம் எழுதி. எத்தனை பாட்டு எழுதியிருக்கீங்கயா? 50 பாட்டு. ஓ 52 வாரத்துக்கு வேற லெவல். நீங்கள் எங்கே இருக்கீங்க? சரி ஓகே. பாருங்க, அவ்வளோ சாங்ஸ் ரைட்டிங்ஸு, பிஸ்னஸ் பண்ணுறவங்க, ஊழியத்தில் ஜொலிக்கிறவங்க. இது வந்து கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா சாதாரணமான ஒரு கூட்டமே கிடையாது, ஒரு லீடர்ஷிப் கூட்டம் தான் இது. ஏற்கனவே பல பேருக்கு ஆசீர்வாதமாக கர்த்தர் எடுத்து பயன்படுத்துகிற மக்கள் இங்கே என்ன பண்ணுறீங்க, வந்துறீங்க. தலைவர்கள், முன்னோடிகள் இங்கே வந்திருப்பது சந்தோஷம். சில உயரிய பதவிகளில், பொறுப்புகளில் இருக்கிறவங்களாம் கூட இங்கே வந்து என்ன பண்ணிருக்கீங்க, அமர்ந்திருக்கிறீங்க கர்த்தருடைய வார்த்தைக்காக. ஆமென். எது ஆனாலும் சரி, தேவனுடைய வார்த்தையை நாம் கேட்கணும், தேவனுடைய தொடுதல் நம்ம வாழ்க்கையில் உண்டாகணுன்ற ஆசையோடு வந்திருக்கீங்க. ஸோ சூப்பர். எனக்கும் இங்கே வர்றது ரொம்ப சந்தோஷம். சென்னைக்கு கொஞ்சம் பிரயாசப்பட்டு வந்தாலும் சென்னைக்கு வந்துட்டு போகிறதுன்றது ஒரு பெரிய பிளெஸ்ஸிங்ஸாக இருக்குது. ஏன்னா தலைமை இடமே இதானே. தலையில் ஊற்றுனா தாடியெல்லாம் வந்து உடம்பெல்லாம் போயிடுற மாதிரி தமிழகத்தின் தலைமைச் செயலகத்தில் ஊற்றி கொண்டிருக்கிறோம். ஆமென். இது வந்து என்ன சொல்கிறது, எல்லா மாவட்டங்களுக்கும் போய் சேரும். அதையும் நம்ம முடிஞ்ச வரைக்கும் மற்ற மாவட்டங்களுக்கும் இதை நம்ம கொடுக்குறோம். ஆனால் சென்னை சற்று விசேஷமானது, ஒவ்வொரு மாதமும் கொடுக்குறோம். ஆமென். பாஸ்டர் போதகர் அவங்க வந்திருக்கிறாங்க. பாஸ்டர் தீமத்தையும் உங்களை வரவேற்கிறோம் இயேசுவின் நாமத்தினால். வெல்கம் ஐயா, வெல்கம். நம்ம என்ன பண்ணுங்கன்னா கொஞ்சம் இந்த மாதிரி இந்த வரிசையெல்லாம் ஒதுக்கி கொடுங்க, இந்த மாதிரி லீடர்ஸு, தலைவர்கள் எல்லாம். ஆனால் அவங்களாம் அப்படி எதிர்பார்த்துலாம் வர்றதில்லை. சில இடத்துல பார்த்தீங்கன்னா அது பாஸ்டர் ரோன்னே இருக்கும். நம்ம இதில் பார்த்தீங்கன்னா எங்கே வேணாலும் உட்காந்து, சீட்டு கொடுத்தீங்கன்னா போதும், எங்கே வேணாலும் உட்காந்துக்கிறோன்னு வர்றாங்க. சூப்பரியா. அவங்களுக்கே நிறைய கூட்டங்கள், மீட்டிங்ஸ்லாம் இருக்குது. நேற்றுக்கு தான் கொண்டு வந்து காமிச்சாங்க. ஆனால் கூட இந்த மீட்டிங்காக வர்றாங்க. ஆமாம். அவங்க நிறைய பாஸ்டர்ஸ்க்கு, லீடர்ஸ்க்கெல்லாம் என்ன பண்ணுறாங்க, பிரசங்கம் பண்ணுறாங்க. ஆனால் கூட இதை வந்து கேட்டு இன்னும் கொஞ்சம் நல்ல இதாகி ரெட்டத்தனையாக போய் செய்வோன்னு என்ன பண்ணியிருக்கிறாங்க, வந்திருக்கிறாங்க. பாஸ்டர் தீமோத்தி. வேறு யாராவது இருக்கீங்களா போதகர்கள்? பாஸ்டர் பாஸ்டர் யுவர் குட் நேம்? மோசஸ். நீங்கள் வந்திருக்கீங்க தானே? நீங்கள் பாஸ்டர்? சாரி பாஸ்டர், கேட்க மாட்டேங்குது. டிக்கி கஸா. சூப்பர் பாஸ்டர். இப்போ வித்தியாசமாக எனக்கு வரவே மாட்டேங்குது. அதுக்கே ஒரு 5 நிமிஷம் ட்ரைனிங். பாஸ்டர் தேங்க்யூ ஸோ மச். யுவர் குட் நேம் பாஸ்டர்? ஜேம்ஸ். நிறைய போதகர்கள்லாம் இருக்கிறீங்க. வேறு யாரும் இருக்கீங்களா? நீங்கள் அங்கே ஒரு பாஸ்டர் லைட்டாக காட்டுறீங்க, ஆசீர்வாதம் மட்டும் கொடுக்குறீங்களே. அவங்க பேர் என்ன? சூப்பர், குட். இங்கே வந்திருக்கிற போதக பிதாக்களுக்கெல்லாம் இந்த சென்னை பிளெஸ்ஸிங் மீட்டிங் ஒரு பெரிய அன்பான வரவேற்பை, கனத்தை, மரியாதையை அது செலுத்துகிறது. ஆமென். இங்கே நம்ம தனியாக ஜெயிக்க வரல, மொத்தமாக ஜெயிக்கிறதுக்காக தான் வந்திருக்கிறோம். ஆமென். இது வந்து இந்த அந்த ஊழியம், இந்த ஊழியம், அந்த சபை, இந்த சபை அதெல்லாம் கிடையாது. கிறிஸ்துவின் சரீரமாகிய சபை இப்போது இருக்கிறதை பார்க்கிலும் 1000 மடங்கு அது பெருக வேண்டும். தன்னுடைய வலிமையை, ஆற்றலை அது விளங்கி கொள்ள வேண்டும். எல்லா சபையும் தலைக்கணும். ஆமென். சபை சில சத்தியங்களை விளங்கி கொண்டால் இப்போ இருக்கிற மாதிரி இருக்காது.
அது வேறு மாதிரி வரும். அதனால் போதகர்கள், ஊழியம் செய்கிற பிள்ளைகள்லாம் அங்கே வருவது பெரும் மகிழ்ச்சியை அதை அளிக்கிறது. நிறைய பேர் அதை ஷேர் பண்ணுறீங்க. இங்கே ஒவ்வொரு மாதமும் கேட்டு அதை ஊழியங்களில் போய் செய்யும்போது அது ஒரு பெரிய ஒரு மாற்றங்களை அவங்க தனிப்பட்ட வாழ்க்கையிலையும் ஊழியத்திலையும் அது ஏற்படுத்துகிறது. அதை கேட்கும்போது ஒரு பெரிய சந்தோஷம். அதனால் நான் மீண்டும் ஒரு விசை எல்லா பாஸ்டர்களுக்கும் என்ன பண்ணுறேன், நன்றிகளை சொல்கிறேன். ஆமென். ஸோ தேங்க்யூ ஸோ மச். ஆமென். நீங்கள் வருவது மகிழ்ச்சி. ஒவ்வொரு மாதமும் நம்மளும் பாஸ்டர்ஸ் கான்ஃபரன்ஸ்னு ஒன்று நடத்துகிறோம். உங்களுக்கு தெரியுமா? உங்களுக்கு திருநெல்வேலியில் நடத்துகிறோம். அதுக்கும் சென்னையிலேருந்து பிற ஊர்களிலிருந்து வர்றாங்க. எவ்ரி மந்த் மார்னிங் 9 to 5 ஐ வில் டீச் த சப்ஜெக்ட் ஆஃப் ப்ராஸ்பெரிட்டி. ஸோ அது வேறு மாதிரி இருக்கும், வேறு லெவலில் இருக்கும். அதை 3 செஷன் போதகர்கள் கற்றுக்கொள்கிறார்கள். பல ஊர்களிலிருந்து வர்றாங்க. ஆனால் கூட சென்னையில் நீங்கள் அமர்வது ரொம்ப சந்தோஷம். ஸோ நாம் இன்னைக்கு கூடி வந்திருக்கிறோன்னா ஐ பிலீவ் கர்த்தர் ஏதோ ஒரு விசேஷமான காரியத்தை இந்த நாளில் நம்ம வாழ்க்கையில் அவர் செய்வார். எத்தனை பேர் அப்படிப்பட்ட எக்ஸ்பெக்டேஷனோடு இருக்கிறீங்க? ஆமென். நல்லா சவுண்டாக சொல்லுங்களேன். எத்தனை பேர் எதிர்பார்த்துருக்கிறீங்க? ஆமென். சூப்பர். அது மட்டும் இல்லை, ரொம்ப புது ஆட்கள்லாம் கூட வர்றாங்க. நம்ம மீட்டிங்கில் பாருங்கள், நல்ல பொட்டுலாம் வச்சு சந்தனம்லாம் வச்சு நம்ம மீட்டிங் தான் அப்படி வர முடியும். ஆமென். யாரையும் குற்றப்படுத்தாத ஒரு கூட்டம். என்னங்க இருக்கீங்களா? நோ மோர் கண்டம்னேஷன். ஆமென். கர்த்தர் இயேசு நேசிக்கிறார். ஆமென். அது இதெல்லாம் அவர் பார்க்குறதே கிடையாது. அவர் உள்ளத்தை பார்க்குறவர். ஆமென். மனசை பார்க்குறாரு. வாஞ்சியாக வரீங்களா? உங்கள் சட்டையெல்லாம் பார்க்குறதில்ல, சட்டையும் பார்க்கறதில்ல, சந்தனத்தையும் பார்க்குறதில்ல, குங்குமத்தையும் பார்க்குறதில்ல. இயேசுவை எதுவுமே தடுக்காது. அவர் உங்களை வாழ்க்கையில் உங்களை தொட்டு ஆசீர்வதிக்க இது எதுவுமே தடை இல்லை. ஆமென். அது மட்டும் இல்லை, பல சபை பிரிவுகள்லேருந்து இங்கே வர்றீங்க. உங்களை வரவேற்கிறேன். பெண்டெகாஸ்டல்ஸ்லேருந்து வர்றாங்க, கத்தோலிக்க சபை பின்னணியிலிருந்து வர்றாங்க, இயேசுவை அறியாத மற்ற மார்க்கங்கள்லேருந்து கூட இந்த கூட்டங்களுக்கு என்ன பண்ணுறீங்க, வர்றீங்க. அதனால் நம்ம மீட்டிங்கிறது ஒரு வெரைட்டிஸாக பீப்புள்ஸால் அது நிரம்பி இருக்கிற ஒரு கூட்டம். ஆமென். சில இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு பர்டிகுலர் மக்கள் மட்டுமே போக முடியும். நம்ம இதில் அப்படி இல்லை. எல்லா சாதாரண ஆட்களும் இருக்கிறாங்க, பெரிய ஆஃபீஸர்ஸு தலைவர்களும் என்ன பண்ணுறாங்க, பெரிய பெரிய நிறுவனங்களை நடத்துகிறவர்கள்லாம் இங்கே உட்காந்துருக்குறாங்க. அதை பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஆமென். அதே நேரத்தில் ரொம்ப கடைநிலையில் இப்போ தாங்க வாழ்க்கையில் ஏதோ ஒரு ஆரம்பத்தை செய்யணும்னு நினைக்கிறேன் அப்படின்றவங்களும் வந்திருக்கீங்க. நான் சொல்கிறேன், 2 பேருக்கும் இன்னைக்கு கர்த்தருடைய வார்த்தையை அனுப்புவார். ஆமென். ஆமென். அவர் எளியவனை புழுதியிலிருந்து தூக்கி குப்பையிலிருந்து உயர்த்தி அவர்களை பிரபுக்களோடு ராஜாக்களோடு உட்கார வைக்கிற ஒரு நல்ல தெய்வம் அவர். ஆமென். ஸோ அதனால் இன்னைக்கு சாதாரணமாக இருக்கலாம், ஆனால் லைஃப் என்றைக்குமே அப்படி போகாது. கர்த்தர் உங்களை தூக்கி வைக்கிற நாள் ரொம்ப சமீபத்திலே அது இருக்கிறது. ஆமென். அதனால் ஆண்டவர் சொல்கிறார், என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை. ஆமென். நீங்கள் நல்லா இருப்பீங்க, ரொம்ப சிறப்பாக இருப்பீங்க. இந்த வேத வசனத்தினுடைய போதனை அப்படிப்பட்டது தான். ஆனால் நான் மக்கள் ஏன் இன்றைக்கி அவங்க பெருசாக வளமாகலை, நலமாகலை, அவங்க வாழ்க்கை ஏன் பெருசாக எழும்பலை அப்படின்னு பார்க்கும்பொழுது அவங்க கேட்ட சில போதனைகள் அதற்கேற்றதாக இல்லை. கேட்கக்கூடிய வார்த்தைன்றது ரொம்ப முக்கியம். பாருங்களேன், சரியான வார்த்தையை கேட்டிங்கன்னா வாழ்க்கை சூப்பராக மாறிடும். ஆமென். வாழ்க்கை நல்லா ஆகணும்னா இப்போ பாருங்களேன், நிலம்லாம் நல்ல நிலம் தான். உங்களெல்லாம் பார்த்தா எப்படி தெரியுது? அற்புதமான நிலம். ஆமென். ஆமாங்க, உங்களை பாராட்டி பேசிட்டு இருக்கிறேன். ஆமென். நீங்க ஒன்றும் கல்லுள்ள நிலமோ முள்ளுள்ள நிலமோ கிடையாது. நீங்க யாரு? என்ன சிஸ்டர்? என்ன நிலம்? எல்லாம் சொல்லுங்க, குட் லேண்ட். ஆமென். நல்ல நிலம் தான். ஆனால் நல்ல நிலத்துல நல்ல விதை என்ன பண்ணணும்? எவ்வளோதான் நல்ல நிலமா இருந்தாலும் விதை எப்படி இருக்கணும்? சரியான விதையை போடணும். போட்டால் அது வேற மாதிரி என்ன பண்ண முடியும்? மாற ஆரம்பிக்கும். ஸோ நான் நம்புகிறேன் உங்கள்கிட்ட எந்த பிரச்சனையும் இல்லை. இன்னைக்கு சரியான விதை வரப்போகுது. அது 30, 60, 100மான அறுவடையை உங்கள் வாழ்க்கையில் அது கொண்டு வரும். ஆமாம். ஆமாம். பாருங்கள், நம்ம
வாழ்க்கையின் நம்பிக்கையை பற்றி பேசுகிறோம், வாழ்க்கையில் வெற்றி அடைகிறத பேசுகிறோம், வாழ்க்கையில் நல்லா இருக்கிறது பேசுகிறோம். சில பேருக்கு இதை பேசும்போது அவங்களுக்கு இந்த ரிலீஜியஸ் பீப்புளுக்கு என்ன ஆகிடுதுன்னா, என்ன பிரதர் இதே பேசுகிறீங்க, ஆசீர்வாதம்ன்றீங்க, ஆசீர்வாத கூட்டமா, எச்சரிப்பின் கூட்டம்லாம் நடத்த மாட்டீங்களான்றாங்க. எச்சரிப்பின் கூட்டம்லாம் கிடையாதா அப்படின்றாங்க. பாருங்க, எவ்வளோ பேர் எச்சரிச்சிருக்காங்க, ஏதாவது மாறி இருக்குது? ஒன்றுமே மாறல. கர்த்தர் பாருங்க உங்களை மாற்றுவார். எப்படி மாற்றுவார் தெரியுமா? ஆசீர்வதிச்சே மாற்றுவார். வான்றவங்க வாங்கிக்கோங்கயா. ஆமா, கர்த்தர் உங்களை அடிச்சே மாற்றுவார். இல்லை, அந்த கர்த்தர் நாங்கள் பிரசங்கம் பண்ணுறது இல்லை. நாங்கள் பேசுகிற கர்த்தர் யாருன்னா, பிளஸ் பண்ணியே நல்லாக்கியே உங்களை மாற்றிடுவார். நம்புறீங்களா இதை? எல்லாரும் மாறுங்க, மனம் திரும்புங்கன்னு சொல்லிக்கிட்டே தான் இருக்கிறாங்க. ஒன்றும் திரும்பின மாதிரி இல்லை. இருந்த இடத்த சேரை கூட மாற்றாம தான் உட்காந்துருக்குறாங்க. அதே வாரம் அதே சேர், நாங்கள் இடத்த கூட மாற்ற மாட்டோம். சிலர் பார்த்தீங்கன்னா நீங்கள் சொல்லிடலாம், கரெக்டாக அந்த இடத்துல உட்காந்துருப்பாங்க. அவர் தான் சபையின் தூண். ஒரு தூண் எப்படி அங்கேயே இருக்குதோ அதே மாதிரி கரெக்டாக போய் என்ன பண்ணியிருப்பார், உட்காந்துருப்பார். அதெல்லாம் அவங்கள அந்த இடத்த கூட மாற்றுறது கிடையாது. என்ன சொல்கிறேன்னா, மெய்யான தேவனுடைய அன்பும் நன்மையும் ஒரு மனுஷன் கேட்கும்போது மாறாத உள்ளமும் மாறும். ஆமென், ஆமென். அதனால தான் நான் நம்புறேன். ஐ பிலீவ் the goodness of God it leads to repentance. எல்லாம் சொல்லுங்க, தேவனுடைய நன்மைகள் உன்னை குணப்படும்படி ஏவுகிறது. எல்லாம் சொல்லுங்க, தேவனுடைய நன்மை உங்களை மாற்றும்படி தூண்டுகிறது. கெட்டவனா ஒருத்தர் இருந்தா கடவுள் அவனை போட்டு அடிக்கிறது இல்லை, அவனை தண்டிக்கிறதுலாம் கிடையாது. அவனுக்கு நன்மை செய்யறாரு. ஐயா, நீங்க கேட்கிற சுவிசேஷம் தெரியுமா? கெட்டவனுக்கு கடவுள் நன்மை செய்கிறவர். இத சபையில நீங்க கேட்க முடியாது. சர்ச்சில் இதை நீங்க கொஞ்சம் கேட்பது அபூர்வம். நான் சொல்றேன், நீங்க எவ்வளோ கெட்ட ஆளா இருந்தாலும் கர்த்தர் உங்களுக்கு நன்மை செய்வார். ஆமென். அதனால அவர் கெட்டதை ஆதரிக்கிறார்ன்றது இல்ல, உங்களை ஆதரிக்கிறார். ஆமென், ஆமென். அவர் தீமைக்கு ஆதரவாளர் அல்ல, ஆனா மனுஷனுக்கு அவர் ஆதரவாளர். அவர் பாவத்துக்கு ஆதரவாளர் அல்ல, ஆனா பாவியான அந்த மனுஷனுக்கு யார் அவனை வெறுத்து ஒதுக்குனாலும் அவன் பக்கத்தில் அவர் நிற்பாரியா. ஓ ஆமென். அப்பேற்பட்ட ஒரு இயேசு இருக்கிறார். இந்த ஊர் உலகம் எவன் உங்களை ஒதுக்கி தூக்கி வச்சா கூட இவர் மட்டும் உங்க பக்கத்தில் நிற்பார். மகனேன்னு சொல்லுவார், மகளேன்னு சொல்லுவார். ஏன் உங்க மனசே உங்களை ஒதுக்கி வச்சிரும் சில நேரம், தெரியுமா உங்களுக்கு? மற்றவங்க ஒதுக்குறதெல்லாம் இருக்கட்டும், சில நேரம் நீங்களே கண்ணாடியில் பார்த்து நீங்களே உங்களை திட்டிப்பீங்க. அந்த நிலைமையில் நீங்க இருக்கும்போது கூட he loves you. அவர் உங்களை நேசிக்கிறார், உங்க பக்கமாக நிற்கிறார். ஆமென். கேஜேவி போடுங்க. எல்லாம் சொல்லுங்க, தேவனுடைய தயவு நீ குணப்படும்படி என்ன பண்ணுது? ஏவுகிறது. ஆமென். அங்க பாருங்க என்ன போடுகிறது? the goodness of God leadeth thee to repentance. எல்லாம் சொல்லுங்க, repentance. சில பேர் என்கிட்ட என்ன கேட்குறாங்கன்னா, நீங்கள் ரிப்பண்டன்ஸை பேசவே மாட்டேங்கிங்களேன்றாங்க. why not you teach repentance? மனம் திரும்புதல் என்ன பண்ண மாட்டேங்கிங்க, சொல்லவே மாட்டேங்கிங்க பிரதர். ஒரே பணம் திரும்புதலாக பேசுகிறீங்க. மனம் திரும்புதல் என்ன பண்ண மாட்டேங்கிங்க, சொல்ல மாட்டேங்கிங்களான்றாங்க. மனம் திரும்புதல்ன்றது மனம் திரும்புன்னு சொன்னால் நடக்காது. கடவுளுடைய நன்மை வரும் பொழுது மாறாத மனமும் மாறும். The goodness of God is a key for repentance. நீங்க repent அப்படின்னீங்கன்னா ஒருத்தரும் திரும்ப மாட்டேன். அவனும் நானும் ட்ரை பண்றேன், முடியலம்மா. ஆனா நீங்க கடவுளுடைய abundance, when you preach abundance, I will tell you the repentance will happen. When you preach the goodness of God, the result is repentance. எல்லாம் சொல்லுங்க, என்னை மாற்றக்கூடிய ஒரு சக்தி இருக்கிறது என்றால் கடவுளுடைய அன்பு, கடவுளுடைய நிறைவு, கடவுளுடைய நன்மை
என் வாழ்க்கையில ஊற்ற ஊற்ற என் வாழ்க்கை வேற மாதிரி. ஆமா சாட்டா லாக்கெட். ஆமென். இன்னைக்கு காலையில உங்களை இந்த இடத்துக்கு கொண்டு வந்திருக்கிறாருன்னா உங்களை குற்றப்படுத்த அல்ல. ஆமென். bless you sister. ஆமென். காலையில் இந்த இடத்துக்கு உங்களை கொண்டு வந்திருக்காருன்னா உங்களை கண்டம் பண்றதுக்கோ உங்களை குற்றப்படுத்துறதுக்கோ கிடையாது. இன்னும் உங்களுக்கு நன்மை செய்ய போறாரு. இன்னும் உங்களுக்கு ஒரு நன்மை செய்ய போறாரு. வாங்குறவங்க வாங்கிக்கோங்க. இன்னைக்கு காலையில இதுவரை செஞ்சது மட்டும் இல்ல, இனிமேலும் இன்னும் மேலா இன்னும் அதிகமாய் செய்யும்படிக்கு தான் உங்களை கொண்டு வந்திருக்கிறேன். ஆமென். நம்ம ஆட்கள் வந்து செய்வாருன்னு சொல்லல, செஞ்சிருவார் அப்படின்றாங்க. என்னையா கடவுளும் இப்படிதானா? அன்னைக்கு ஒருத்தர் சொல்றாரு, நான் வந்து கர்த்தர் உங்களை தூக்குவார் பிரதர் அப்படின்றேன். அவர் உன்னை தூக்கிடுவார் அப்படின்றாரு. எல்லாம் கொக்கி குமார் மாதிரி பேசிட்டு இருக்கிறாங்க. நீங்க கடவுளை பேசுறீங்களா இல்ல கொக்கி குமார் பத்தி பேசிட்டு இருக்கீங்களான்ற மாதிரியே இருக்குது. தூக்கிடுவார் ஒண்ணு அப்படின்றார். நான் வந்து உங்களை தூக்குவார் அப்படின்றேன். அதே தான், ஆனா வேற மாதிரி வருது. அது உன்னை தூக்கிடுவார் அப்படின்றார். சார், அந்த மாதிரி கடவுளை இயேசு வெளிப்படுத்தல. அவர் பாவிகளுக்கு சிநேகிதர். He is the friend of sinner. ஆமா, எல்லாம் சொல்லுங்க friend of sinner. எல்லாம் சொல்லுங்க எனக்கு அவர் நண்பர். எல்லாம் சொல்லுங்க இயேசு என்னுடைய நண்பர். யார் வெறுத்தாலும், யார் என் பக்கம் இல்லாம போனாலும், வானத்தையும் பூமியும் படைத்தவர் என் அருகில வந்து என்னன்னைக்கும் நிற்பார். நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, நான் உன்னை கைவிடுவதில்லை. I will never leave you and not forsake you. ஆமென். இது புரிஞ்சா போதும், நல்லா வாழ ஆரம்பிச்சிருவீங்க. ஒரு கடவுள் இருக்கிறார், என்ன ரொம்ப அன்பு செய்கிறார். அவர் என்னை விட்டு விலகவே மாட்டார். இந்த ஒத்த வெளிச்சம் போதும் 1000 பிரச்சனையை ஜெயிச்சிருவீங்க. ஆமென். ஆமென். அவருக்கு பேரு என்ன பேர் வச்சிட்டாங்க? பாருங்களேன், பாவிகளின் சிநேகிதர். ஆமென். எல்லாம் சொல்லுங்க பாவிகளின் சிநேகிதர். யோசித்து பாருங்க, இயேசுக்கு பேர் என்னது? கெட்டவங்களுக்கெல்லாம் இவர் நண்பராம். ஆமென். யோசித்து பாருங்களேன், கடவுள் வந்து எல்லாம் நான் ரொம்ப கரெக்டுங்க அப்படின்ற ஆளுக்கு அவர் வரல. கடவுள் யாருக்கு வந்திருக்காரு தெரியுமா? கொஞ்சம் சரி இல்லை அப்படின்றீங்களா, உங்களுக்காக தான் வந்திருக்கிறார். ஆமென். 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 இப்போ நான் உங்களுக்கு சொல்றேன், கடவுளுடைய ஆசீர்வாதத்தை உதவியை பெறுவதற்கு நீங்க போராட வேண்டிய அவசியமே கிடையாது. கர்த்தர் அதை உங்களுக்கு தர விரும்புகிறார். ஆமென். அதை அவங்க தர விரும்புகிறார். ஆனா நம்ம அதை பெற முடியாதபடிக்கு இந்த மதங்கள் பலவிதமான எண்ணங்களை உள்ள என்ன பண்ணிருக்குது, போட்டு வச்சிருக்குது. இன்னைக்கு அதை ஒட்டைக்கிறதுக்காக தான் வந்திருக்கிறோம். ஆமென். இன்னைக்கு நான் உங்களுக்கு சொல்றேன், நீங்க எவ்வளோ சரியில்லாத ஆளா இருந்தாலும் கடவுள் உங்க கூட வந்து உங்களை நேசிச்சு சரியில்லாத சரிப்படுத்தி உங்களை வாழ வைப்பார். இன்னைக்கு நான் சொல்றேன், நீங்க வாழ்வீங்கன்னு சொல்றேன். ஆமென். ஒரு நாள் உங்களை ரிஜெக்ட் பண்ண மாட்டார், உங்களை தள்ளவே மாட்டார். அப்போ எப்படி ரிப்பன்டன்ஸ் நடக்குது? When you preach abundance, when you preach the goodness of God, when you preach the love and the grace of God, the repentance will happen. அது வந்து ஒரு ஆட்டோமேட்டிக்கா என்ன பண்ணுது, நடக்குது. நீங்க பைபிள்ல பாருங்க, நான் நிறைய வாட்டி சொல்லியிருக்கிறேன். இந்த யாக்கோபுன்னு ஒருத்தர் தான், தெரியுமா உங்களுக்கு? அப்படின்னா என்ன அர்த்தம்? யாக்கோபுன்னா என்னது? எத்த கல்லன் கால்வாரி. இதான் அவன் பேர். எப்படி பேர் பாருங்களேன், அந்த மாதிரி ஒரு ஆள். அவனை கடவுள் எப்படி மாத்தினார் தெரியுமா? அதான் இஸ்ரவேலை எப்படி மாத்தினாரு? மண்டையில போட்டு போட்டே மாத்தினாரா? எப்படி சொல்லிட்டீங்க பாருங்களேன், கரெக்டா வந்துட்டீங்க நீங்க. பாஸ், எல்லாம் பாஸ். அவனை ஒண்ணுமே பண்ணல, அவனை பிளஸ் பண்ணி பிளஸ் பண்ணி பிளஸ் பண்ணி எல்லா ஆசீர்வாதத்தினால நிரப்பிட்டார். எல்லாத்தையும் ஒரு பக்கமா தூர வச்சுட்டு இப்போ கடவுள்கிட்ட போறான். கடவுளே, கடவுள் கேட்கற, உன் பேர் என்ன அப்படின்றார். என் பேர் யாக்கோபு.
அவர் சொன்னார், இன்னையிலிருந்து உன் பேரு இஸ்ரவேல். நீங்க சொல்லுங்க, அவன் மாறினதுக்கு அப்புறம் ஆசீர்வாதம் வந்துச்சா, ஆசீர்வாதம் அவனை மாத்துச்சா? வாங்கிக்கோங்க, வாங்கிக்கோங்க. ஆமா, ஒன்றும் கவலைப்படாதீங்க. இப்ப இருக்கிற நிலையிலேயே அவர் உங்களை தொடுவார். ஆமென், ஆமென். நீ காலையில சும்மா கிடையாது இந்த வார்த்தையை. இப்ப நீங்க இருக்கிற இந்த நிலையிலேயே அவர் உங்களை டச் பண்ணுவார். அவருடைய தொடுதல் உங்க வாழ்க்கையில உண்டாக ஆரம்பிக்கும். ஆமென், ஆமென். நீங்க என்ன நினைக்கிறீங்க? உங்களை வெறுக்கவே முடியாது அவரால. ஆமென். நேசித்து கொண்டே இருக்கிறார். உங்க மேல அவர் பிரியமாவே இருக்கிறார். நான் உன்னை எப்படி மறப்பேன், நான் உன்னை எப்படி கைவிடுவேன் அப்படின்னு சொல்லுகிற ஒரு நல்ல அப்பாவாக அவர் இருக்கிறார். ஆமென். He'll never leave you, not forsake you. ஒரு நாளும் உங்களை விட்டு அவர் விலக போறது கிடையாது. அப்போ நம்மளும் பாருங்களேன், மாற்றத்தை தான் விரும்புகிறோம், மனம் திரும்புதலை தான் விரும்புகிறோம், பரிசுத்தத்தை தான் விரும்புகிறோம். போய் எல்லாரும் இஷ்டத்துக்கு எப்படியோ வாழுங்க அப்படின்னு சொல்றது இல்லை. அப்படியே சொல்லிட்டு இருக்கிறோம், அப்படி சொல்றது இல்லை. ஆனா அது எப்படி நடக்கும் அப்படின்னா, அது கடவுளுடைய பைபிள்ல சொல்லிருக்கு பாருங்களேன், நிறைவானது வரும் பொழுது அவ்வளவுதான், அவ்வளவுதான். ஆமா, குறைவை மாத்தணும்னா குறைவு எப்படி மாறும்? இந்த ஹால் ஃபுல்லா இருட்டு இருக்கு. இந்த இருட்டெல்லாம் நம்ம வெளியில அனுப்புனாதான் பிரதர் வெளிச்சம் வரும்னா எப்படி இருக்கு? நீங்க இருட்டை விரட்டுறதுக்கு ஒரு முயற்சி எடுக்க வேண்டியது இல்லை. லைட் வந்தாலே இருட்டு வெளியில போக ஆரம்பிச்சிடும். ஆமென். அப்போ நான் சொல்றேன், அவருடைய அன்பு, அவருடைய நன்மை உங்க வாழ்க்கைக்குள்ள இறங்க 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 மாறாததெல்லாம் மாறும். கடவுள் நீ அப்படியே வான்ற, இருக்கிற வண்ணமாவே வா. நீ யாரா இருக்கிறியோ அப்படியே வா. நீ என்கிட்ட இப்படி இப்படிலாம் நடிக்க வேண்டிய அவசியமே கிடையாது, கிடையாது. சமாரியா பெண் கிட்ட இயேசு பேசுறாரு. என்ன மாதிரி ஒரு வாழ்க்கை அந்த அம்மாவுக்கு? கிட்டத்தட்ட 5 முறை என்ன ஆயிடுச்சு? விவாகரத்தான ஒரு பெண். 6வது லிவிங் டுகெதர்ல இருக்குது. அது எவ்வளோ அட்வான்ஸாக இருந்திருக்கு பாருங்க. இப்போ வாழ்க்கை இப்போலாம் ரொம்ப கெட்டு போயிடுச்சேன்றாங்க. இங்கே சமாரியா காலத்திலே இது இருந்திருக்கு. அது பார்த்துக்குது. 5 கல்யாணம் பண்ணி 5 கல்யாணமும் கரெக்டாக போகல. டிவோர்ஸ் பண்ணி அது பார்த்துச்சு. அடுத்தாலையும் ஒழுங்கா போமான்னு தெரில. இந்த முறை வாழ்ந்துட்டு அப்புறமா கல்யாணம் பண்ணிக்கலாம். என்னங்க ஒரு மாதிரி ஆகுதா? இந்த மாதிரி ஒரு கதையெல்லாம் ஏதுக்கு எழுதி வச்சிருக்கு? மக்கள் பாருங்க, அப்படிதான் பலவிதமான சூழ்நிலையில் மக்கள் இருக்கிறாங்க. அந்த பெண்ணை இயேசு அந்த கிணத்து அண்டையில் சந்திச்சு அவ கூட பேசுறாரு. ஆமா, அவ கூட பேசுறாரு. உனக்கு இன்னொரு உனக்கு நான் ஒரு ஜீவ தண்ணீரை தர விரும்புறேன்றாரு. ஆனா அது வாங்கணும்னா உங்க வீட்டுக்காரர் என்ன பண்ணுவா? சில பேர் ஐயோ இன்னைக்கு 10 வீட்டுக்காரர் கூட்டு வரலேன்றீங்களா? உன் வீட்டுக்காரர கூட்டிட்டு வா அப்படின்றார். அந்த அம்மா, ஐயா எல்லாம் யாம் அறிவோம், எல்லாம் தெரியுமா, உன் கதை எனக்கு தெரியும். ஏசு எதுக்கு அந்த பெண்ணை குற்றப்படுத்துறதுக்காக கூட அதை செய்யலை. என்ன பண்றாருன்னா, உன் கதை தெரிஞ்சுதான் உன்கிட்ட பேசிட்டு இருக்கிறேன். இருக்கீங்களா? ஆமென். ஐ நோ நீ யாருன்றது எனக்கு தெரியும் ஐயா. பிளஸ் யூ ஐயா. ஆமென். நீ யாருன்றது எனக்கு தெரியும். தெரிஞ்சுதான் உங்ககிட்ட. ஏன்னா சில பேருக்குலாம் நம்மளை பத்தி தெரிஞ்சதுன்னா அன்னையோட ஓடி போயிடுவாங்க. அதனால தான் நம்ம ரொம்ப பெரிய நடிகர்களாக இருப்போம். அமைதியாக இருக்கிறீங்க பார்த்தீங்களா? இதை விட பெரிய நடிப்பு ஏதாவது இருக்கு? அதனால தான் நம்ம கிறிஸ்தவங்க மட்டும் சினிமாவில் சேர்ந்தாங்க, எல்லா அவார்டும் வாங்கிடுவாங்க. அவார்டு ஃபங்க்ஷனில் பூரா அந்த மாதிரி இருக்கும். கவலைப்படாதீங்க, எல்லாம் தெரியுது. தெரிஞ்சுதான் என்ன பண்ணுறாரு? பேசிக்கிட்டே இருக்கிறாரு. யோசித்து பாருங்க. பேச 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 அவளுக்குள்ள ஒரு நிறைவு. போய் ஊரையே கூட்டு வந்துட்டா.
ஆமென். நம்மளா இருந்தா ஆத்துமாதாயம் பண்ணணும்னு உனக்கு தகுதி வரவில்லை. அது ஒரு 10 வருஷமா சர்ச்சுக்கு வர வச்சு 1 வருஷம் கழிச்சா அதுக்கு ஞானஸ்நானம், அதுக்கப்புறம் திருவிருந்து எடுக்கணும்னா அதுக்கு ஒரு ரூலு. இவ்வளவும் பண்ணி அது ஆத்துமாதாயம் பண்ணியிருக்குமா என்னன்னே தெரில. அது பாருங்க, அன்னைக்கே ரிசீவ் பண்ணிட்டு அன்னைக்கே போய் கூட்டணும். இருக்கீங்களாயா? யாராச்சும் இருக்கிறீங்களா? இதுதான் அவருடைய அன்பு. எப்படி நடக்குது பாருங்களேன். அவளை அப்படியே நேசிக்கிறாரு, அவ மேல ஊத்த வேண்டியதை ஊத்துறாரு. அவ பாருங்க போய் பெரிய மாற்றத்தை என்ன பண்றா, உருவாக்குறா. நான் இன்னைக்கு காலையில் உங்களுக்கு சொல்றேன், கடவுளுடைய அருளும் நன்மையும் உங்க மேல பொழியும் போது ஆமென், அசாத்தியமான மாற்றங்கள் உங்க வாழ்க்கையில உருவாகிறதை நீங்கள் பார்ப்பீர்கள். ஆமென். இன்னைக்கு நான் கொஞ்சம் பேருக்கு சொல்றேன், இந்த நாள் உங்க வாழ்க்கையில ஒரு பெரிய மாற்றங்களை, திருப்பங்களை, விடுதலைகளை கர்த்தர் அனுப்புகிற ஒரு நாளா இந்த நாள் உங்க வாழ்க்கையில இருக்கு. ஆமென், ஆமென், ஆமென். நான் செய்த எல்லாவற்றையும் ஒரு மனுஷர் எனக்கு சொன்னார், அவரை வந்து பாருங்கள், அவர் கிறிஸ்து. பிரீச் பண்ண ஆரம்பிச்சிட்டா. அதுக்கு முன்னாடி ஊர்ல யாராவது நம்மளை பார்த்துடுவாங்களேன்னு யாரும் இல்லாத நேரம் பார்த்து எங்க வர்றா? நம்ம ஆட்கள் விடுவாங்களா? அந்த மாதிரி ஆட்கள்லாம் பார்த்தா சாட சொல்லியே கொண்டு போடுவாங்க. அதனால யாருமே இல்லாத நேரம் பார்த்து என்ன பண்றா? கிணத்தண்டைக்கு வர்றா. அப்போ மனிதர்களை சந்திக்க, சமுதாயத்தை சந்திக்க பயமும் குற்ற உணர்வும் இருந்த ஒரு பெண்ணு இயேசுவை சந்தித்ததுக்கு அப்புறம் யாரையும் சந்திக்க அவளுக்கு பயம். ஒருவேளை வாழ பயந்து மனிதர்களை, சமூகத்தை சந்திக்க பயந்தவர்களா நீங்க இருப்பீங்கன்னா, இன்னைக்கு அவருடைய சந்திப்பு உங்களை எதையும் தைரியமாய் போய் சந்திக்க. ஆமென். In the one encounter with Jesus, your entire life will be changed. ஆமென், ஆமென். அவர் பாருங்களேன், அப்படியே தான் யார் வந்தாலும் அப்படியே ஏத்துக்கிறாரு. அவருடைய நன்மைகளை, அருளை, கிருபை என்ன பண்றாரு? கொடுக்கிறாரு. அப்ப நான் சொல்றேன், தடையே கிடையாது. நீங்க இருக்கிற இடத்திலே உங்க சுகத்தை வாங்கிக்கோங்க. ஆமென். நீங்க இருக்கிற இடத்திலே உங்க ஆசீர்வாதத்தை இன்னைக்கு நீங்க வாங்கிக்கோங்க. நீங்க இருக்கிற நேரத்திலே உங்க அற்புதங்களை நீங்க வாங்கிக்கோங்க. ஆமென். தடையே கிடையாது. எல்லாம் சொல்லுங்க, எந்த நிபந்தனையும் இல்லாம கடவுளுடைய பேரன்பு எனக்கு எல்லாவற்றையும் தரும். ஆமென். இப்பொழுது சொல்லுங்க, இயேசுவின் நாமத்திலே பிதாவே, உங்க அன்பை, உங்க கிருபைகளை, சுகத்தை, விடுதலையை, நன்மைகளை இப்போதே நான் பெற்றுக்கொள்கிறேன். நம்ம ஆள்கள் சுகமாகணும்னா அதுக்கு ஒரு 10 ரூல். எல்லாத்துக்கும் ரூல் வச்சிருக்காங்க. இவ்வளவு கடவுளே ஒரு 10 கற்பனை தான் கொடுத்தாரு. அதுக்கப்புறம் அவரே அதை தூக்கி துற போட்டார். ஆனால் நம்ம ஆள்கள் பார்த்தீங்கன்னா வச்சிருக்காங்க பாருங்க, இந்த ரூலெல்லாம் படித்து உள்ளே வந்து ஆசீர்வாதத்தை வாங்கிறதுக்குள்ள அவ்வளோதான், ஆளே போய் சேர்ந்துருவார் போல. நான் சொல்கிறேன், ஒன்றும் கிடையாது. நம்ம சென்னை மீட்டிங்ஸில் இப்போ ரீசெண்ட் டேஸில் பேசிகிட்டே இருந்தோம். எல்லா வேலையும் அவ்வளோ அற்புதமாக பண்ணியிருக்கிறாங்க, உங்களுக்காக பார்த்து பார்த்து. ஆமென். அவ்வளோ சிறப்பாக அரேஞ்ச் பண்ணியிருக்கிறாங்க. சாதாரணமாக கிடையாது, ஒரு பெரிய முன்னே. அப்போ என்ன இவ்வளோ பண்ணுறீங்க? மக்களுக்கு வந்து ஒன்றே ஒன்று தான், அவங்க வந்தால் மட்டும் போதும். ஆமென். அவங்க என்ன பண்ணால் போதும், வேற என்னென்ன. யாரோ ஒருத்தங்க எனக்கு இந்த கேப்லாம் புக் பண்ணி வர்றதுக்கு கொஞ்சம் எனக்கு தெரியலன்னு இருக்கிறாங்க. நாங்களே புக் பண்ணுறோன்னு புக் பண்ணி அனுப்பிச்சிருக்கிறேன். டீம் பாருங்க எந்த மாதிரி வேலை பார்த்துட்டு இருக்கிறாங்க. ஆமென். என்ன வேணும், என்ன உதவிகள் வேணும், வரணும்னு நீங்கள் விரும்பிட்டீங்கன்னா அவ்வளோதான். அப்படியே வந்து இன்னும் கொஞ்ச நாளில் வேன்லாம் வச்சு தூக்கிடுவாங்க நினைக்கிறேன் உங்களை. என்ன சொல்லிட்டு இருக்கிறேன்னா, நான் இந்த மாதிரி சகோதரர்களே எப்படியாவது கடவுளுடைய வார்த்தையை மக்கள் கேட்கணும்னு இவ்வளோ ஆர்வமாக அவங்கெல்லாம் செய்கிறாங்கன்னா, நீங்கள் பாருங்கள், கடவுள் என்ன நினைக்கிறாரு? எதையாவது சொல்லி உங்களை தள்ளிவிட நினைக்கிறாரா? கிடையவே கிடையாது. அவர் நீங்கள் வந்தால் போதும், உங்களை உயர்த்தி, உங்களை ஆசீர்வதித்து, ஆமென், உங்களை நலமாக்க, வளமாக்க அவர் விரும்புகிறார்.
எல்லாம் சொல்லுங்க, ஒரு தடையும் கிடையாது. நம்ம ஆட்கள் பாருங்க, கண்ணை மூடிட்டு, இவங்க கண்ணை மூடினாலே நமக்கு பயமா இருக்கும், ஏதோ சொல்ல போறாங்க அப்படின்னு. பாவம் பண்ணிட்டடா அப்படின்னு, ஏதாவது உன்கிட்ட ஒரு குறை இருக்கு அப்படின்ட்டு இப்படியே பேசி பேசி மக்களுக்கு விசுவாசமே வேலை செய்யாம போயிடுச்சு. யாரோ உனக்கு செஞ்சிட்டாங்கன்னு நினைக்கேன், இது வேற ஏதோ தகடு தெரியுத, ஏதோ கருப்பம் வீட்டுக்கு மேலே தெரியுத. இப்போ சில நேரம் என்ன ஆயிடுதுன்னா, இப்படி சொல்லலைன்னா சில நேரம் இவங்க ஊழியக்காரங்கனாவே மக்கள் நினைக்க மாட்டேங்காங்க. என்னடா இது ஊழியக்காரனுக்கு வந்த சோதனை. சில இடத்துக்கு நான் ரொம்ப போகிறதில்ல, எங்கேயாவது போனால் உடனே பாஸ்டர் ஏதாவது தெரியுதா அப்படின்றாங்க. தெரியுதா நினைக்கிறீங்களே? இல்லை பாஸ்டர் ஏதாவது உங்களுக்கு தெரியுதா? எப்படி சோதிக்கிறாங்க பாருங்க நம்மளை. என்ன தெரியுது? நீங்கள் இப்போ இருக்கிறத படிக்கணும் 1000 மடங்கு பெருகுவீங்கன்னு நல்லா தெரியுது. அப்படி பெருங்குவீங்கன்னா எனக்கு கோடி கோடிவா கொடுப்பீங்கன்றதும் தெரியுது. ஆமே, என் கண்ணில் பூரா இதான் தெரியுது. நீங்க வாழ்றது தான் தெரியுது, நீங்க ஆள்றது தான் தெரியுது, நீங்க முன்னேறது தெரியுது, நீங்க நல்ல வீடுகளை கட்டுறது தெரியுது, நீங்க நல்ல தொழில்களை செய்யறது தெரிகிறது. ஆமே ஆமே ஆமே. பாக்ஸ் பாக்ஸா வந்துகிட்டே இருக்குது பாருங்க. ஆமே, கோல்டு. ஆமென் ஆமென். கர்த்தர் பாருங்க, வெள்ளியும் பொன்னும் கர்த்தருடையது. ஆமென். இன்னைக்கு பிள்ளைங்க கையிலலாம் அது வந்துக்கிட்டே இருக்குது. ஆமென் ஆமென். அப்போ நான் என்ன பார்த்தேன் அது நடக்குது பாருங்களேன். உங்க ஒவ்வொருத்தர் கையிலையும் வரும். இப்படி வாங்க கூடாதியா, தட்டும் போது உன் தரித்திரம் உடையணும், அந்த மாதிரி தட்டணும். ஆமா, தட்டும் போது அப்படி இருக்க கூடாதியா, வேற மாதிரி எழும்பும். கடவுளுடைய பிள்ளைகளுக்கு அவர் வறுமையை வைக்கல, ஏழ்மையை வைக்கல, இல்லாமையை வைக்கல. ஆமா, ஒரு பெரிய நிறைவை அவர் உங்களுக்காக வைத்து வைத்து. ஆமா, ஆமா ஆமா. இது சொல்றதுக்கு பதிலா என்ன பண்ணிட்டாங்கன்னா, உன்ட்ட அந்த கோரை இருக்கு, இந்த கோரை இருக்குது, அந்த தடை இருக்குது, இந்த தடை இருக்குது. தடை தெரியுதுல, அது உடைய. அது உடைக்கணும்னா நீ 10 வாரம் வரணும். எப்படி பாருங்க, என்னெல்லாம் வச்சிருக்காங்க பாருங்க. அதை பண்ணணும், இதை பண்ணணும். சார், நான் வாழ என்ன வேணுமோ அத்தனையும் இயேசு செஞ்சிருக்கிறார் சார். He done everything. He finished everything. ஆமென். மெய்யாகவே நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டு நம்முடைய துக்கங்களை சுமந்தார். ஆமென். அவருடைய தழும்புகளால் நீங்கள் குணம் ஆனீர்கள். ஆமென். 1000 ரூல்ஸை போடு, அதை மாத்து, இதை மாத்து. என்னெல்லாம் மக்கள் பாருங்க என்னெல்லாம் பண்ணிடுறாங்க. ஒருத்தர் ஒரு ஆள் புதுசாக வந்து அது என்ன கயிறு, முதல்ல அந்த கயிறுன்றாங்க. இந்த கயிறை கலட்டு, அது என்ன ஃபோட்டோ, அது என்ன பேர். மக்கள் பாருங்க எல்லாத்தையும் மாற்றி, வாழ்க்கையில் எந்த மாற்றத்தையும் பார்க்காதவங்க தான் நம்ம கிறிஸ்தவங்க. கடவுள் இது எதுவுமே சொல்ல, நீ அப்படியே வாப்பா, உன்னை நான் பிளஸ் பண்றேன், உன்னை ஆசீர்வதிக்கிறேன், உன்னை நான் உயர்த்துறேன். ஆமா, இன்னைக்கு காலையில மதம் எதெல்லாம் உங்க விசுவாசத்துக்கு தடையா போட்டிருக்கிறதோ அத்தனையும் பரிசுத்த ஆவியானவர் இன்னைக்கு காலையில உடைகிற. ஆமென் ஆமென். எல்லாம் சொல்லுங்க, சுகம் என்னுடையது. ஆமென். சுகமடைய நீங்க என்ன பண்ணணும்? நான் ஒண்ணுமே பண்ண வேண்டாம், ஏன்னா அத்தனையும் இயேசு எனக்காக செஞ்சிருக்கிறார். இதை கொஞ்சம் நான் கேட்டா போதும், இதுல கொஞ்சம் கவனம் வச்சா போதும், வராத சுகம் உங்க சரீரத்தில் வர ஆரம்பிக்கும். ஆமென். உங்க தரித்திரத்தை அவர் சுமந்து தீர்த்து இருக்கிறாரு. இதை நீங்க நம்புனா போதும், உங்க வறுமை உடைய ஆரம்பிக்கும். ஆமென் ஆமென் ஆமென். நான் சொல்றேன், இது சொல்றதுக்கு பதிலா பைபிள்ல சொல்லிருக்குது, ரட்சிப்பின் ஊற்றுகளில் இருந்து மகிழ்ச்சியுடன் மொண்டு கொள்ளுங்கள் அப்படின்றார். என்ன பண்ணுங்க? ரட்சிப்பின்
ஊற்றுகளில் இருந்து, எல்லாம் சொல்லுங்க, ஊற்றுகளில் இருந்து என்ன பண்ணுங்க, எல்லாம் சொல்லுங்க, மகிழ்ச்சியுடன் மொண்டு கொள்ளுங்கள். அப்படின்னா என்னன்னா, சிலுவையில் அடிக்கப்பட்ட இயேசுவின் ஆசீர்வாதம் ஊத்து மாதிரி ஓடிக்கிட்டே இருக்குது. சந்தோஷமா வந்து ஓ மக்கேலாபா ஷெடலே பிரேக்கே மகிழ்ச்சியோடு வந்து. ஆமென் ஆமென். Therefore with joy shall he draw water out of the walls of salvation. ஆமென். எல்லாம் சொல்லுங்க, சந்தோஷமா வந்து வாங்கிக்கோங்க. ஆமென். இது நம்ம ஆட்கள் நல்ல அழு அப்படின்றாங்க. அழுதாதான் ஆண்டவர் உனக்கு கொடுப்பார். அழுதாதான் கொடுப்பார்ன்றதுக்கு ஒரு வசனம் சொல்லுங்க பார்க்கலாம். சொன்னார், அண்ணாள் கண்ணீர் விட்டாள் அப்படின்னு. அண்ணா கண்ணீர் விட்டதுனால அண்ணா வாழ்க்கை மாறினதே கிடையாது. வருஷம் அண்ணா கண்ணீர் விட்டுட்டு தான் இருந்தான். அவள் வாழ்க்கை மாறினதே கிடையாது. அவள் வாழ்க்கை எப்போ மாறிச்சு தெரியுமா? அவள் வந்து பைபிளில் போட்டிருக்குது, பின்பு அவள் துக்க முகமா இருக்கவில்லை. The frequency of spiritual realm, it's a joy. எத்தனை பேர் இருக்கிறீங்கன்னு தெரியலையே. நீ காலையில ரெடியா வந்திருக்கீங்களா? எல்லாம் சொல்லுங்க, ஆவிக்குரிய மண்டலங்கள் அழுகையின் மூலம் தொடர்பு கொள்ளக்கூடியதல்ல. அது மண்டலமே என்னதுதான்? ஆனந்தம். எல்லாம் சொல்லுங்க, ஆனந்தம். ஆண்டவர் இருக்கிறார், அவர் எனக்கு எல்லாம் தருவார்னு நீங்க மகிழ்ச்சியா இருந்தீங்கன்னா, ஷேலே பிரேக்கிட்டா லேபஹோ சட்டாலமாண்டலே பிரேக்கிட்டே. ஆமென் ஆமென். எல்லாம் சொல்லுங்க, துக்கமா இருக்கவில்லை. அப்ப என்னன்னா, சந்தோஷமா வந்து வாங்கிக்கோங்க. எனக்காக தான் நீங்க மரிச்சீங்க, அப்ப நான் நல்லா இருப்பேன். எனக்காக தான் நீங்க காயப்பட்டீங்க. மருத்துவர்கள் என்ன வேணாலும் சொல்லட்டும், நோய் எல்லாம் என்னை விட்டு விலகும். ஆமென். எனக்காக தான் நீங்க தரித்திரமானீங்க. நான் இதே கடன்ல வறுமையில நான் இருக்க மாட்டேன். நான் செழிப்பேன், நான் செழிப்பேன். ஆமென். இப்படி ஆளாள்கிட்ட வாங்க மாட்டேன். என் கையே வாரி இறைக்கும். ஆமென் ஆமென். இதுதாங்க கிறிஸ்தவ வாழ்க்கை. ஒவ்வொரு நாளும் மகிழ்ச்சியுடன் என்ன பண்ணிக்கோ. இப்போ ஒரு தண்ணி போகுது. இப்போ அந்த சமாரியா பெண்ணே இயேசுட்ட கேட்குறாரு, சரி தண்ணிலாம் இருக்கட்டும், இதை கையில் ஒன்றுமே கோரிக்கொள்றதுக்கு உங்கள்கிட்ட என்ன இல்லை, பாத்திரம் எதுவும் இல்லையே. இப்போ கிணத்துலேருந்து தண்ணி எடுக்கணும், என்ன வேணும்? வாளி ஏதாவது வேணும். அப்போ தான் என்ன பண்ண முடியும், எடுக்க முடியும் இல்லையா? அப்போ கடவுள் சொல்கிறாரு, ஆசீர்வாதம்ன்றது நதி மாதிரி ஓடுது, அது எடுத்துக்கிறதுக்கு ஒரு பாத்திரம் இருக்குது. அந்த பாத்திரம் தான் சந்தோஷம். ஆமென். மொண்டு கொள்ள உம்மிடத்தில் பாத்திரம் இல்லையே, கிணறும் ஆழமாய். எத்தனை பேர் இன்னைக்கு காலையில் சொல்றீங்க பாத்திரம் இருக்குதுன்ட்டு? இருக்கா? முதல்ல நீங்க பாத்திரர். எல்லாவற்றையும் பெற்றுக்கொள்ள நீங்க யாரு? நான் பாத்திரம் அல்ல, என்கிட்ட பாத்திரம் இல்லை. இப்படியோ ரொம்ப வருஷம் ஓடிட்டு. எல்லாம் சொல்லுங்க, நான் பாத்திரன், எனக்கு பாத்திரம் இருக்கு. அப்படின்னா என்ன? நீங்க தகுதி உள்ளவங்களாவும் இருக்கிறீங்க. கடவுள் வந்து உங்ககிட்ட ஒரு பாத்திரத்தை கொடுக்குறாரு. அதுக்கு பேர் என்னது? சந்தோஷம். எல்லாம் சொல்லுங்க, சந்தோஷம். ஆமென் ஆமென். அப்ப எடுத்துக்கிறதுக்கு எப்படி எடுத்துக்கிறதுன்றாங்க? ரொம்ப ஈஸி. சந்தோஷமா வாங்கிக்கோங்க. ஆமென். புன்னகையுடன் வாங்கிக்கோங்க. ஆமென். அழ தேவையில்லை, வருந்த தேவையில்லை, கவலைப்பட தேவையில்லை. என் அப்பா எனக்காக எல்லாவற்றையும் செய்து முடித்திருக்கிறார். என் இயேசு எல்லாவற்றையும் செய்து முடித்திருக்கிறார். ஷேபா ராகதான மாண்டலே. ஆமென் ஆமென். எல்லாம் சொல்லுங்க, கர்த்தர் எனக்காக யாவற்றையும் செய்து முடித்திருக்கிறார். எல்லாம் எனக்காக. ஒவ்வொரு நாளும் அந்த எண்ணி சந்தோஷப்படுங்க. ஆமென். வேலைக்கு போகும்போது எனக்காக எல்லாம் நீங்கள் செஞ்சுருக்கீங்க அப்பா. ஆமென். என் வேலை ஆசீர்வதிக்கப்படும், நான் நல்லா இருப்பேன், நான் உயருவேன். இப்படி கர்த்தர் செய்த அந்த செயல்களெல்லாம் நீங்கள் எண்ணி 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 சந்தோஷப்பட்டாலே நீங்கள் யோசிக்காத நன்மைலாம் உங்கள் வாழ்க்கையில் வர ஆரம்பிக்கும். ஆமென்.
Amen. You will attract good things. எல்லாம் சொல்லுங்க, நன்மைகளை நீங்கள் கவருவீர்கள். எல்லாம் சொல்லுங்க, உயிரோடு இருக்கும் நாள் எல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை தொடரும். அப்படின்னா என்ன? நீங்க எங்க போனாலும் அது உங்க பின்னாடி வரும். விளம்பரம் போடுறாங்க பாருங்க, wherever you go our network will follow. கடவுள் அதான் சொல்றாரு, நீ எங்க போனாலும் உன்னை தேடி அது வரும். ஆமென். It will come to you. அது உன்னிடமாய் வரும். ஆமென். இன்னைக்கு இந்த வேர்டை வாங்கிக்குவாங்க, அது உன்னிடமாய் வரும். ஷேப்ரா டேனமாண்டலா பிரகெட்டே. ஹalleluya. ஆமென். எல்லாம் சொல்லுங்க, உன்னிடமாய் வரும். It is not just preaching, I set the frequency. ஆமென். அதான் உங்க கூட்டத்துக்கு வந்தா அந்த அன்னைக்கு ஏதோ நடக்குது, அந்த வாரமெல்லாம் ஏதோ நடக்குதுன்றாங்க. ஒன்றும் இல்லைங்க, அந்த மண்டலத்தை திறக்கிறோம். We open that realm. ஆமென். We open that realm. இன்னைக்கு நான் உங்களுக்கு சேலஞ்ச் பண்ணி சொல்றேன், டெஸ்ட் பண்ணுங்க. இங்க உட்கார்ந்து இருக்கிறதுனாலே உங்களுக்கு சில நன்மைகள் நடக்கும். Because it's a realm. Because it's a realm. ஆமென். ஆமென். ஏன்னா தடெல்லாம் உடைஞ்சி வயரிங் பண்ணி இப்படி வச்சிட்டு இருக்கிறோம். அப்ப என்ன ஆகும்? அப்படியே பாயும். ரொம்ப நாளா இருக்கிற நோய் அப்படியே சுகமாகும். ரொம்ப நாளா வராத பணம் உங்க கையில வரும். ரொம்ப நாளா திறக்காத நன்மைகள் உங்க வாழ்க்கையில திறக்கப்படும். ஆமா, ரொம்ப நாளா பார்க்காத சில காரியத்தை நீங்க பார்க்க ஆரம்பிப்பீங்க. ஆமா, ஷேப்ரா கட்டா லாப்ர ஹேண்டலே பிரேக். ஆமென். 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 நான் சொல்றேன், உங்க லாங் டைம் வெயிட்டிங் எல்லாம் முடியுது இயேசுவின் நாமத்தினால். ராப்ல ஹேண்டலா பிரேக் லே மனாசா சாலபஹா செடலே பிரேக். நான் என்ன சொல்றேன், கடவுள் நமக்கு தர அவ்வளோ வாஞ்சியா இருக்கிறாரு. இந்த இடையில பூந்து இவங்க ஏதாவது பண்ணி விட்டுருது. நம்ம ஊர்ல ஒன்று சொல்லுவாங்களா, சாமி வரம் கொடுத்தாலும் நம்ம ஆசாரி விட மாட்டேங்காங்க. இங்க வந்து ஆசாரி இல்ல, அதாவது ஆண்டவரே கொடுத்தாலும் ஆசாரி இவங்க ஊடையில போந்து அதெல்லாம் அதை எப்படி தர மாட்டார், அதெல்லாம் கிடைக்காது. பேதுரு பாருங்க பிரசங்கம் பண்றான் புரஜாதி மக்களுக்கு. முதல்ல புரஜாதி மக்களுக்கு பிரசங்கம் பண்ணதுக்கு அவன் போக மாட்டேன்றான். ஆவியானவர் அவனை சந்திச்சு அவன் மனசை மாற்றி, நீ என்ன நினைக்கிற, யூதர்களுக்கு மட்டும்தான் நான் கடவுள் நினைக்கிறியா? சர்வ பூமிக்கு நான் ஆண்டவர். ஆமென். கோ அண்ட் ப்ரீச். நீ போய் பேசு அப்படின்றாரு. அதுக்கு அவனுக்கு எவ்வளோ என்கவுண்டர்லாம் பண்ண வேண்டியதுக்கு பாருங்க. எல்லா சாப்பாடு வகைகளும் மேலே இருந்து இறங்குது. அவன் சொல்கிறான், இந்த இதில் தீட்டு உள்ளதெல்லாம் இருக்கேன், நான் சாப்பிட மாட்டேனே அப்படிங்க. ஆண்டவர் சொல்கிறாரு, நான் சுத்தமாக்குனதை நீ தீட்டா என்ன பண்ணாத, நினைக்காத, அடிச்சு புசி. தரிசனம் பாருங்க. அப்படியே சொல்கிறாரு. என்ன சொல்கிறாருன்னா, அப்பமே சில குறிப்பிட்ட மக்களை தீட்டுன்னு இவன் பேசியிருக்காங்க. கர்த்தர் திட்டு திட்டுன்னு திட்டி போய் அங்க சுவிசேஷத்தை போய் சொல்லுன்ட்டு வேண்டா வெறுப்பாதான் போய் பிரசங்கம் பண்ணிட்டு இருக்கிறான் பேதுரு. ஆனா பேசிக்கிட்டே இருக்கும்போது ஒண்ணு நடந்தது. என்ன நடந்தது தெரியுமா? அவர்கள் பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டு அவர்கள் பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டார்கள். பரிசுத்த ஆவியானவர் அவங்க மேல வந்த உடனே இப்ப என்ன தெரியுமா, ஞானஸ்நானமே எடுக்கல, ஆனா பரிசுத்த ஆவியை பெற்றாங்க. இப்ப பெந்தேகோஸ்தைக்கு ரொம்ப ப்ராப்ளமா இருக்குது. என்னடா இவர் ரூல்ஸ் எல்லாம் மீறி ஏதோ பண்ணிட்டு இருக்காரு பாருங்க. ஞானஸ்நானம் ரொம்ப நல்லது. ஞானஸ்நானத்துக்கு எதிராக நான் என்ன பண்ணல, பேசல. டேக் பேப்டிசம். நானே நிறைய பேருக்கு என்ன பண்ணியிருக்கிறேன், ஞானஸ்நானம் கொடுத்துருக்கிறேன், கொடுத்துக்கிட்டு தான் இருக்கிறேன். ஐ எம் ஃபார் பேப்டிசம். ஆமென். ஆனால் நான் என்ன சொல்கிறேன்னா, தேவன் உங்கள் வாழ்க்கையில் வருவதற்கு இந்த நம்பர் 1 நம்பர் 2 அப்படிலாம் கிடையாது. அவர் ஆவியை ஊற்றிட்டு கூட தண்ணியில் முங்கலாம். நான் கடவுள், நான் வைக்கிறதாண்டா இங்க சட்டம். ஆமா ஆமா ஆமா.
ஆமா, அவர்கிட்டயே போய் இவங்க ரூல்லாம் பேசினாங்கன்னா வேற மாதிரி ஆயிடும். இந்த வார்த்தைகளை பேதுரு பேசிக்கொண்டிருக்கையில் வசனத்தை கேட்ட யாவர் மேலும் பரிசுத்த ஆவியானவர் இறங்கினார். எத்தனை பேர் இருக்கிறீங்க? இப்பவுமே பேசிக்கொண்டிருக்கும் பொழுது ஐயா வாங்கிறவங்க விட்டுறாதீங்க, இன்னைக்கு அது உங்க நாள். பேசிக்கொண்டிருக்கும் பொழுது Amen. When I preach the word of prosperity or healing or success or good things, பேசும்போது அது உங்க மேல இறங்குதுயா, அது உங்க மேல இறங்குகிறது. ஆமென். யோசிச்சு பாருங்க, இந்த வார்த்தைகளை பேதுரு பேசிக்கொண்டிருக்கையில் வசனத்தை கேட்ட யாவர் மேலும் பரிசுத்த ஆவியானவர் இறங்கினார். ஆமென், ஆமென். ஆவியானவர் அவங்க மேல ஊற்றப்படுகிறார். அவங்க பல பாஷைகளை பேசி கர்த்தர் என்ன பண்றாங்க? புகழுகிறாங்க. இப்படி புகழ்ந்துட்டு இருக்கும்போது இவங்களுக்குள்ள ஒரு கான்வர்சேஷன் நடந்துச்சு. அது என்ன தெரியுமா? அப்படி போங்க பார்க்கலாம். இவர்களும் அப்பொழுது பேதுரு, நம்மை போல பரிசுத்த ஆவியை பெற்ற இவர்களும் ஞானஸ்நானம் பெறாதபடிக்கு எவனாகிலும் தண்ணீரை விலக்கலாமோ என்று சொல்லி, கர்த்தருடைய நாமத்தினால் அவர்களுக்கு ஞானஸ்நானம். இப்ப முதல்ல ஞானஸ்நானமா பரிசுத்த ஆவியின் அபிஷேகமா? என்னங்க? இப்ப நம்ம ரெண்டுக்குமே எதிரா இல்ல. ஞானஸ்நானமும் எடுங்க, பரிசுத்த ஆவியும். நான் என்ன பேசிட்டு இருக்கேன்னு உங்களுக்கு புரியுதுங்களா? இப்படி இந்த ரூல் போட்டுலாம் தடுக்காதீங்க. கர்த்தர் முதல்ல ஊத்திட்டு அப்புறம் முக்குவாரு. என்னங்க? ஆவியானவருக்கு என்ன ரூல்? அவர் போறது தான் ரோடே. ஆமென். Don't limit. Amen. The Holy One of Israel. அப்போ அவன் என்ன நினைச்சான்னா, இந்த சம்பவத்தை அப்போஸ்டல்ஸ் கிட்ட பேதுரு ஷேர் பண்றேன் பாருங்க. நான் அப்படியே கடகடன்னு பேசிட்டே இருக்கிறேன், அப்படி கவனிச்சிட்டே வாங்க. ஏன்னா எல்லாரும் இங்கே இருக்கிறீங்க, எல்லாருக்கும் போகணும். சிலர் நல்லா கற்றுக்கொள்றதுக்காக வர்றீங்க, அவங்களுக்கும் நான் பேசணும். அப்போஸ்டல்ஸ் கிட்ட இந்த சம்பவத்தை பேதுரு பேசும்போது என்ன சொல்றாரு? எப்பா, நம்ம மேல வந்தார்ல அதே ஆவியானவர், இந்த புரஜாதி நாய் ஒண்ணுமே இல்லைன்னு அவங்க மேலேயும் வந்தாரியா? அவங்க மேல என்ன பண்ணாரு? இறங்கினார். நம் மீது இறங்கினது போல். ஆமென். நம்ம மேல இறங்கினது மாதிரி, நம்ம மேல வந்தது மாதிரி, ஆமென், அவர்கள் மீதும் அவர் இறங்கினார். ஆமென். அப்பனா இவன் ஒரு மைண்ட்ல ஒன்னு யோசித்து வச்சிருக்கிறான், இப்படி நடக்கணும், இப்படி இதாகணும். பாருங்க, நாங்க லெட் பை த ஸ்பிரிட். எங்க சபையின் கொள்கை என்னன்றாங்க? ஆவியினால் நடத்தப்படுவது. ஆமென். led by the spirit, move with the spirit. ஆமென். ஆமா, we believe the scripture. சில டாக்டரின்ஸ் எல்லாம் நாங்க நம்புறோம், ஆனா அது அப்படிலாம் கிடையாது. இப்படி பண்ணி அப்படி பண்ணி இப்படி பண்ணி இப்படி பண்ணி நம்பர் 1 நம்பர் 2 நம்பர் 3 அப்படிலாம் கிடையாதுங்க. அவர் என்ன வேணாலும் பண்ணுவார். அதை தான் சொல்லிட்டு இருக்கிறேன். நீ அதை செஞ்சியா, இதை செஞ்சியா, அதை மாத்தினியா, எதுவுமே இல்லை. அவர் முதல்ல உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென், ஆமென். இல்லை பிரதர், முதல்ல ரட்சிக்கப்படணும், பாவத்தை எல்லாம் அறிக்கை பண்ணணும், அப்புறமா ஞானஸ்நானம் எடுக்கணும், அப்புறமா வரணும். இதெல்லாம் சட்ட திட்டம் இவ்வளோ போட்டு வச்சிருக்காங்க. சிலர் இவ்வளையும் பார்த்துட்டு இன்னும் நாள் இருக்காது, நீங்க ஃபாலோ பண்ணாமல் இருக்கிறீங்க. இன்னும் கொஞ்ச நாளில் போனால் போய் சேர்ந்துருவோம் போல, நீ சொல்றதெல்லாம் செய்ய முடிக்கிறதுக்குள்ள. இது எல்லாமே மனுஷன் கொண்டு வந்த கோட்பாடு. கடவுள் சொன்னார் பாருங்க, உங்கள் பாரம்பரியத்தினால் தேவனுடைய வசனத்தை அவமாக்கினீர்களே அப்படின்னாரு. சம்டைம்ஸ் இந்த ரிலீஜியஸ் டாக் என்ன பண்ணுது, மக்களை கடவுளுடைய அருளை நன்மையை பெற விடாதபடிக்கு இவங்க ஊடையில பூந்து எதையாவது சொல்லிட்டு அவன் விசுவாசமே இல்லாமல் போயிடுது. கடைசியில் ஐயோ நான் பிறணும்னா ரொம்ப கஷ்டம்ன்ற மாதிரி ஆயிடுது. இன்னைக்கு இந்த கூட்டத்துக்கு வந்திருக்கிற பிள்ளைகளுக்கு ஆவியானவர் ஒரு வேலை செய்யறாரு. உனக்கு பெறது கஷ்டமே கிடையாது. இன்றைய ரட்சணிய நாள், இதுவே அனுகிரக காலம். இன்றைய ரட்சணிய நாள், இதுவே அனுகிரக காலம். ஆமென். எல்லாம் சொல்லுங்க, இன்னைக்கு எனக்கு அற்புதம் நடக்கும். எத்தனை பேர் சொல்றீங்க? இன்னைக்கு நடக்கும், அதுவும் இப்போ நடக்கும்.
Today is the day. Now is the time. I tell you, today is the day. Now is the time. Amen. எல்லாம் சொல்லுங்க, இன்னைக்கு இப்போ எனக்காக எல்லாம் நடக்கும். அப்படின்னா நான் என்ன சொல்ல வரேன், நீங்க எப்போ இங்க வந்துட்டீங்களோ அப்போ எவ்ரி மூமெண்ட் இஸ் த மிரக்கல் மூமெண்ட். ஆமென். ஒவ்வொரு நிமிஷமும் அசாத்தியங்கள் உங்க வாழ்க்கையில நடக்கும். ஒவ்வொரு நொடியும் தயவின் நேரமா இருக்கிறது. ஒவ்வொரு நேரமும் உங்க வாழ்க்கையில நம்பத்தக்க பெரிய காரியங்களை கர்த்தர் செய்கிற ஒரு நேரமாகவே அது இருக்கு. ஆமென். எல்லாம் சொல்லுங்க, தடை இல்லை. ஆமென். தடையே கிடையாது. எல்லா தடையும் இயேசு மாத்திட்டார். ஆமென். பைபிள் அப்போஸ்தலர்ல படிக்கிறோம், கடவுள் இயேசுவை எதுக்காக அனுப்பினாரா? எதுக்காக அனுப்பினாரா? அவர் சொல்றாரு, உங்களில் பொல்லாங்கில் இருந்து உங்களை விலக்கி உங்களை ஆசீர்வதிக்கும்படிக்கு தேவன் தன் குமாரனை முதலாவது உங்களிடத்தில் அனுப்பி வைத்தார். எல்லாம் சொல்லுங்க, இயேசு வந்தது என்ன ஆசீர்வதிக்க. நல்லா சொல்லுங்க, ஆசீர்வதிக்க. நம்ம எல்லாருக்கும் தெரியுமா, பாவிகளை ரட்சிக்கவே கிறிஸ்து இயேசு உலகத்துக்கு வந்தார் அப்படின்னு விட்டோம். பாவியை மட்டும் ரட்சிக்கிறதுலே நின்றுட்டோம். ஆனால் வெறும் ரட்சிப்பு மட்டும் இல்லை, செழிப்பும் இருக்கு. எல்லாம் சொல்லுங்க, ரட்சிப்பு, செழிப்பு. புரியுதாப்பு? இங்க பாருங்க, அவர் உங்கள் எல்லாரையும் உங்கள் பொல்லாங்கில் இருந்து விலக்கி. அப்படின்னா என்னன்னா, நம்ம ஆசீர்வதிக்கப்படுவதற்கு சில விஷயம் தடையா இருந்துச்சு. புரியுதா உங்களுக்கு? சில விஷயம் என்னதான் இருந்தது? தடையா இருந்தது. சில சொல்றாங்க இல்லையா, வசனத்தை தான் என்னன்னா, அந்த பாவம் தான் எல்லாத்தையும் என்ன பண்ணிட்டு இருக்கு, தடுத்துக்கிட்டு இருக்கு அப்படின்றாங்கல்ல. கடைசியில் பார்த்தா அதை கேட்குறவன் தான் பாவம். கர்த்தர் நல்லவர் தான், ஆனால் உங்கள் பாவமே உங்களுக்கு அவர் செவி கொடுக்காதபடிக்கு உங்களுக்கும் அவருக்கும் நடுவா எப்படி இருக்கு, ஒரு சுவர் மாதிரி இருக்கு. அந்த சுவரை எப்போ உடைக்க போறேன்னு தெரில. அதை உடைச்சி நான் இந்த பக்கம் அவர் இந்த பக்கம் ரெண்டு பேரும் எப்போ சேருவோன்னே தெரில. இப்படியே சொல்லி வளர்த்துட்டாங்க பாருங்களேன். ஆனால் நான் சொல்றேன், பொல்லாப்பா உங்ககிட்ட இருந்து நீக்கி. எல்லாம் சொல்லுங்க, இயேசு வந்தது தடை அதை உடை, புது சரித்திரம் படை. அதுக்கு தான் வந்தார். Why he came? ஆமென். ஆமென். என்ன போட்டிருக்குது? அவர் உங்கள் எல்லாரையும் உங்கள் பொல்லாங்கில் இருந்து விலக்கி. பொல்லாப்ப யார் விலகுறா? நான் சொல்லுங்க, அவர். அப்படின்னா நான் ஆசீர்வதிக்கப்பட, நான் நல்லா இருக்க, என்னென்ன தடை இருக்குதோ அத்தனை தடையையும் அவருடைய செயல்களால் அவர் அதை நீக்கி போட்டு, ஆமென், நீக்கி போட்டு உங்களை ஆசீர்வதிக்கும்படி. எல்லாம் சொல்லுங்க, உங்களை ஆசீர்வதிக்கும்படி தேவன் தம்முடைய பிள்ளையாகிய இயேசுவை எழுப்பி முதலாவது உங்களிடத்திற்கு அனுப்பி வைத்தார். நான் சொல்றேன், இந்த ஆசீர்வாத கூட்டத்தின் செய்தி சென்னைக்கு வருதுன்னா, ஆமென், ஆமென், ஆமென். கர்த்தர் அனுப்பாம நீங்களும் வர முடியாது, நானும் வர முடியாது. அனுப்புறாருனால உங்க மேல ஒரு ஆசீர்வாதமான மலை, ஒரு நன்மையான மலை, ஆமென், பொழிகிற ஒரு நேரமா இது இருக்கு. ஆமென். எல்லாம் சொல்லுங்க, ஒவ்வொரு நிமிஷமும் எனக்கு நன்மை நிமிஷமா இருக்கு. எனக்கு ஒரு தடையும் கிடையாது. யாராவது நம்ம வந்து ஏதாவது தெரியுதுன்னா, எனக்கு நல்லா தெரியுது பிரதர் அப்படின்ட்டு. என்ன தெரியுது? நான் நல்லா இருப்பேன்னு தெரியுது, நான் உயருவேன் தெரியுது, நான் வெற்றி பெறுவேன் தெரியுது. ஆமென். என்ன தடுக்க ஒரு பிசாசு இல்லைன்றது தெரியுது, ஒரு மனுஷனும் இல்லைன்றது தெரியுது. ஆமென். No one can stop. ஆமென். No one can stop. ஆமென். ஒருத்தராலே அதை என்ன பண்ண முடியாது, தடுக்க முடியாது. எல்லாம் சொல்லுங்க, தடையே கிடையாது. ஒண்ணுதான், வந்து அப்படியே வாங்கிக்க வேண்டியதுதான். இப்பவுமே வாங்கிக்கிற நேரம் தான் சார், இப்பவுமே வாங்கிக்கிற நேரம் தான். ஆமென். இதுக்காக நான் காத்திருக்கு, எல்லாம் காத்திருக்கிறதுலாம் போதும், காத்தே இருக்க வேண்டியதில்லை, வாங்கிக்கோங்க. ஆமென். உங்களுக்கு என்ன நன்மை வேணுமோ பிதாவே இயேசுவின் நாமத்தில் இப்பொழுதே பெற்றுக்கொள்கிறேன்.
சொல்லுங்க பார்க்கலாம். பிதாவே, இயேசுவின் நாமத்தில் இப்பொழுதே பெற்றுக்கொள்கிறேன். ஆமென். சொல்லுங்க, இப்போதே பெற்றுக்கொள்கிறேன். கடவுள் என்ன சொன்னார் பாருங்க, இன்று முதல் நான் உன்னை ஆசீர்வதிப்பேன். ஆமென். அவர் நாளை வரைக்கும் வெயிட் பண்ணு சொல்ல, அடுத்த மாசம் வரைக்கும் வெயிட் பண்ணு சொல்ல, இன்று முதல். கடவுள்கிட்ட போனீங்கன்னா அவர் எப்போதுமே இன்றைய தேவனாய், இப்போதைய தேவனாய் அவர் இருக்கிறார். God is a God of now. ஆமென். எல்லாம் சொல்லுங்க, தேவன் இப்போதைய தேவனாய் இருக்கிறார். இந்த மொமெண்ட்டுடைய தேவனாய் இருக்கிறார். கர்த்தர் என் மேய்ப்பராய் இருந்தார் இல்ல, இருப்பார் இல்ல, இருக்கிறார். இப்போ உங்க குறைவுல அவர் உங்கள் மேய்ப்பர் ஐயா. இப்போ உங்க பண தேவைகள்ல, இப்போ உங்க நெருக்கடியில அவர் உங்கள் மேய்ப்பராய் அவர் இருக்கிறார். ஆமென். நான் சொல்றேன், இப்போதே இங்கேயே அவரை நீங்கள் அனுபவிப்பீர்கள். ஆமென். எல்லாம் சொல்லுங்க, இது என் அற்புதத்தின் நேரம், இது என் அதிசயத்தின் நேரம், இது நன்மைகள் என்னை தேடி வரும் நேரம், புதிய கதவுகள் எனக்கு திறக்கும் நேரம். ஆமென். ஷாபா ரஹா சாலா மாண்டலா பெச்சே லேகாமா சேட்டாலா பிரேக்கெச்சே லே பிரேக்கெச்சே. பாருங்க, இதுல நீங்க வரும்போது எப்போதும் உங்க வாழ்க்கையில வத்தாத நீரூற்ற போல எல்லாம் வந்துகிட்டே இருக்குங்க. ஆமென். ஆமென். அவ்வளவுதான். அந்த ஃப்ரீக்வன்சி செட் ஆயிடுச்சுன்னு வைங்களேன், அப்புறம் அது வந்துகிட்டே இருக்கும். ஆனால் இப்போ என்ன, நம்ம பலவிதமான தவறான காரியங்களை சொல்லி நம்பிக்கையெல்லாம் இழந்து போயிடுச்சு. ஏன் வாக்குத்தத்தத்தை மக்கள் அனுபவிக்கலையா? பைபிளில் ரோமர்ல பவுல் சொல்றாரு, வாட் மேக்ஸ் த ப்ராமிஸ் ஆஃப் காட் நன் எஃபெக்ட் இன் யுவர் லைஃப்? வாட்? so many promises, நிறைய வாக்குத்தத்தங்கள் இருக்கு. ஆனா ஏன் மக்கள் அதை அனுபவிக்கலையா? பவுல் சொல்றாரு ரோமர்ல, நியாயப்பிரமாணத்தை நீங்கள் பின்பற்றுவதினாலே உங்களுக்கு நீதியும் வாக்குத்தத்தமும் உங்க வாழ்க்கையில வரும் அல்லது நிறைவேறும்னா, கிறிஸ்து மரித்தது வீணாய் இருக்குமே. கிறிஸ்து மரித்தது வீணாய் இருக்கிறோமே. அப்போ வாக்குத்தத்தத்தை அவமாக்குறது எது? பிரமாணங்கள். எல்லாம் சொல்லுங்க, பிரமாணங்கள். அப்படின்னா என்ன தெரியுமா? மனித செயல்கள். அது இது இதுன்னு சொல்ல உடனே இவனுக்கு ஒரு மாதிரி ஆயிடுது. ஐயோ, நம்ம ஒண்ணுமே அதில் குறிப்பாக சொல்றது என்ன? உன்கிட்ட ஏதோ ஒரு குறை இருக்குது, அதனால தான் உனக்கு ஆசீர்வாதம் வரல. ஆசீர்வாதம் வர்றது உங்க குறைவுனாலையும் இல்லை, உங்க நிறைவுனாலையும் இல்லை, கிறிஸ்துவினால. இதை முதல்ல உள்ள வைங்க. இதை முதல்ல உள்ள வைங்க. ஆமென். எல்லாம் சொல்லுங்க, நான் என் குறைவினால் நீக்கப்படுவதும் இல்லை, என் நிறைவினால் நான் பெறுகிறதும் இல்லை. அப்ப நான் எப்படி பெற்றுக்கொள்றேன்? வேதவசனம் சொல்லுகிறது, யோவான் 1:14-15-16. இது பாருங்க, அங்க என்ன வாசிக்கிறீங்க? அவருடைய பரிபூர்ணத்தினால் நாம் எல்லோரும் கிருபையின் மேல் கிருபை பெற்றோம். ஆமென். எல்லாம் சொல்லுங்க, இயேசுவின் பரிபூர்ணத்தினால், கீழே வாங்க, இயேசுவின் பரிபூர்ணத்தினால் நாம் எல்லோரும் கிருபையின் மேல் கிருபை பெற்றோம். நாம் எதனால பெறுகிறோம்? கிரியையில இல்ல, கிறிஸ்துவினால். எல்லாம் சொல்லுங்க, நான் கிரியையினால் பெறுகிறது இல்லை, நான் எதனால பெறுறேன்? கிறிஸ்து. ஏன் சொன்னீங்கன்னா ஆசீர்வாதம் கொட்டிரும். எல்லாம் சொல்லுங்க, எனக்கு எல்லாம் என் கிரியையினால வரல, என் கீழ்ப்படிதல்னால வரல. இப்போ நான் அப்படி சொல்றதுனால கீழ்ப்படிதலுக்கு நான் எதிரா இல்லை. அது நல்லா படிங்க. எவ்வளவு கீழ்ப்படியுமோ என்ன பண்ணுங்க, கீழ்ப்படிங்க. ஆனா நீங்க எவ்வளவு கீழ்ப்படிஞ்சாலும் இன்னும் கீழ்ப்படிய வேண்டிய விஷயம் இருக்குமா இருக்காதா? என்னங்க, ஒரு 4-10 விஷயம் சொல்றேன். 10க்கு இன்னைக்கே கீழ்ப்படிஞ்சிருவீங்களா? 10 முதல்ல ஞாபகம் வச்சுக்கிறதே பெரிய விஷயம், அப்புறம் செய்யறது அதை விட பெரிய விஷயம். அதில் ஒரு 2-3 என்ன பண்ணுவீங்க, ஃபாலோ பண்ணலாம். அடுத்தால கொஞ்சம் வரோம் பிரதர், கொஞ்சம் கொஞ்சமாக மாற்றிக்கிறோம் பிரதர் அப்படிம்பீங்க.
அப்போ கீழ்ப்படிதல் தேவையில்லைன்ட்டோ அதுக்கு எதிராக சொல்ல, கீழ்ப்படிஞ்சதுக்கு அப்புறம் இது வரல, கிறிஸ்து வந்ததுனால வருதுன்ற நான். இன்னைக்கு இந்த வெளிச்சம் ஒவ்வொருத்தர் மேல இறங்கட்டும். ரொம்ப நாளா தடையா இருக்கிறதெல்லாம் உடைஞ்சு வராததெல்லாம் இன்னைக்கு வருகிற ஒரு நாளாய் அது மாறட்டும். ஆமென், ஆமென். எல்லாம் சொல்லுங்க, கீழ்ப்படிதல் நல்லது, ஆனா ஆசீர்வாதம் ஏன் கீழ்ப்படிதலினால வர்றதே இல்லை. அப்ப எதனால வருது? கிறிஸ்து. கிறிஸ்து உயர்த்துங்க, அவரை உயர்த்துங்க. லிஃப்ட் அப், லிஃப்ட் அப் ஹிஸ் நேம், லிஃப்ட் அப். ஆமென். சார், இந்த சின்ன மேட்டர் தெரியாம எத்தனை வருஷம் கிறிஸ்தவங்கள உட்கார்ந்திருக்காங்க தெரியுமா? நீ அது பண்ணியா, இந்த மதத்தை நீங்க போன உடனே முதல்ல ஏதாவது உங்களை குற்றம் சாட்டும். இது செஞ்சியா, இந்த கூட்டத்துக்கு வந்தியா, அது பண்ணியா, இது பண்ணியா, தசமபாகம் கொடுத்தியா, எல்லாம் கரெக்டு தான் சார். ஆனா இது எதுவுமே நான் செய்யாம அவர் என்ன பிளஸ் பண்ணிட்டார். You are already blessed in Christ Jesus. ஆமென். எபேசியர் 1:3 சொல்லுகிறது, கிறிஸ்துவுக்குள் சகல ஆசீர்வாதத்தினாலும் அவர் நம்மை ஆசீர்வதித்து இருக்கிறார். அது கர்த்தர் இனிமே செய்ய போற ஒண்ணு கிடையாது. 2000 வருஷத்துக்கு முன்னாடி சிலுவையிலே அவர் தொங்கும் போது உங்களுக்காய். ஆமென், ஆமென். உங்களுக்காக அவர் செஞ்சு முடிச்சது. அவர் is already he finished. ஆமென். எல்லாம் சொல்லுங்க, நான் ஆசீர்வதிக்கப்பட்டவன். நான் ஆசீர்வாதத்திற்காக எதையும் செய்ய போகிறதில்லை. நான் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறதினால் எல்லாவற்றையும் செய்ய போகிறேன். It's a different. It's a different. நான் கீழ்ப்படுகிறதுனால் ஆசீர்வதிக்கப்படுகிறதில்லை, ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறதுனால கீழ்ப்படிதல் தன்னால வருது. எத்தனை பேர் விளங்குது இன்னைக்கு? விளங்குதா? சில சொல்லுவாங்க ஆசீர்வாதம் 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 சொல்றாங்க, அதெல்லாம் கீழ்ப்படிஞ்சாதான் கிடைக்கும். சரி, ஆமா, நானும் சொல்றேன், ஆமா, கீழ்ப்படிஞ்சாதான் கிடைக்கும். எதுக்கெல்லாம் கீழ்ப்படின்னு சொல்லுங்க. முதல்ல ஒரு லிஸ்ட் ரெடி பண்ணி ஒரு ஃபைனல் லிஸ்ட்டை கொண்டு வாங்க. ஏன்னா இங்கே ஒரு 10 வச்சுருக்காங்க, இன்னொரு சர்ச்சில் இன்னொரு 10 வச்சுருக்காங்க. உலகமெங்கும் இருக்கும் சபைகளே, நீங்கள் ஒரு மாநாடு போட்டு இந்த 10 காரியங்களை அல்லது இந்த 5 காரியங்களை நீங்கள் தவறாமல் செய்தால் உங்களுக்கு நடக்குன்ற ஒரு முடிவுக்கு என்ன பண்ணுங்க, வாங்க, அப்புறமா நாங்கள் சர்ச்சுக்கு வரோம். சார், 10 இல்லை 100 விஷயங்கள் கூட என்ன பண்ணலாம், நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் என்ன பண்ணலாம், பின்பற்றலாம். ஆனால் அதெல்லாம் செய்கிறதுனால உங்களுக்கு வர்றது இது செயலினால் அல்ல, இது சிலுவையினாலே இயேசுவினாலே உங்களுக்கு வருகிற நன்மைகளாய் அது இருக்கிறது. ஆமென், ஆமென். எல்லாம் சொல்லுங்க, நான் என் கிரியையினால் ஆசீர்வதிக்கப்படுகிறது இல்லை. ஆமென். எல்லாம் சொல்லுங்க, என் செயலினால் நான் ஆசீர்வதிக்கப்படுகிறது இல்லை. அப்போ ஆசீர்வாதம் எனக்கு எப்படி வருது? எல்லாம் சொல்லுங்க, இயேசு, இயேசு கிறிஸ்து. நல்லா சொல்லுங்க, இயேசு கிறிஸ்து, இயேசு கிறிஸ்து. ஆமென். அதனால தான் 10 கட்டளையை வாங்கின யூதர்கள் ஆசீர்வதிக்கப்படுறதுன்றது ரொம்ப தடையா இருந்தது. புறஜாதி வாங்கிட்டு போயிட்டே இருக்கிறான். அவன்கிட்ட இந்த 10 கட்டளை தெரியுமா, அது என்னதுங்க, என்ன கட்டளைங்க, அதெல்லாம் தெரியாதுங்க, எனக்கு இயேசு தெரியுங்க, நான் வாங்கிட்டு போறேங்க. ஞானஸ்தானம், அது என்னதுங்க ஞானஸ்தானம், அது தெரியாதா? ஒண்ணுமே தெரிய மாட்டேங்குது. அவனுக்கு ஒன்னே ஒன்று தான் தெரியுது. அவனுக்கு என்னதான் தெரியுது? ஏசு போதுமே, போதுமே, ஏசு போதுமே, போதுமே, எந்த நாளிலுமே, என் நிலையிலுமே, எந்த வாழ்வினிலே, ஏசு போதுமே, ஏசு போதுமே, 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 ஏசு போதுமே, 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 எந்த நாளிலுமே, என் நிலையிலுமே, எந்த வாழ்வினிலே, இயேசு போதுமே. ஆமென். அவர் சொல்றாரு, நான் யூதர்களுக்குள்ளேயும் இப்படிப்பட்ட விசுவாசத்தை பார்க்கவில்லையே. பாருங்க, the great faith அப்படின்னு இயேசு 2 பேர் பார்த்து சொன்னார். ஒன்னு 100க்கு அதிபதி, அவனை பார்த்து என்ன சொன்னாரு?
உன் விசுவாசம் பெரியதுன்னு சொன்னார். இன்னொன்னு யாரு? அந்த 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 பெண் இல்லையா, ஒரு ஸ்திரீ வரா பாருங்க. அந்த ஸ்திரீயை பார்த்து, கானானிய ஸ்திரீயை பார்த்து என்ன பண்றாரு? சொல்றாரு. என்ன சொல்றாரு? உன் விசுவாசம் பெரியதுன்றாரு. ரெண்டு பேருமே சர்ச்சு பக்கம் வராத ஆளு, ஆனா விசுவாசம் சூப்பரா இருக்கு. யார்? இயேசு ரெண்டே பேர் தான் கிரேட் ஃபெய்த்னாரு. இந்த ரெண்டு பேருக்கும் நம்ம மத உபதேசம் ஒன்றும் தெரியாது. அவங்களுக்கு தெரிஞ்சது ஒன்னே ஒன்று, இயேசு போதுமே போதுமே போதுமே, இயேசு போதுமே போதுமே போதுமே, எந்த நாளிலுமே என் நிலையிலுமே எந்த வாழ்வினிலே இயேசு போதுமே. ஆமா, ஆசீர்வாதம் கட்டளை எல்லாம் ஒன்று ஒன்றா படிச்சு செய்யறதுல வரல. அப்படி வரணும்னா அவர் வந்திருக்க வேண்டியதே இல்ல. அவர் ஏன் வந்தார்னா, இதனாலலாம் நீ பெற முடியாது, உனக்கு நான் தரேன்றதுக்கு தான் அவர் வந்தார். அப்போ ஒழுங்குள்ள வாழ்க்கை, கீழ்ப்படிதல் உள்ள வாழ்க்கை, பரிசுத்தம் உள்ள வாழ்க்கை தேவையில்லையா பிரதர்? அப்படி நான் சொல்லவே இல்லையா பிரதர். இயேசு வந்தா இதுவும் வரும். வேர் வந்தால் விளைவுகள் வரும், மரம் வந்தால் கனிகள் வரும். கிறிஸ்து வந்தா எல்லாமே வரும், எல்லாமே வரும். ஆமென். you can get everything. எல்லாவற்றையும் நீங்கள் பெறுவீர்கள். ஆமென். ஒன்னு இல்ல ரெண்டு இல்ல, எல்லாவற்றையும். ஆனா எப்படி நான் பெறுகிறேன்றதை தெளிவா மக்களுக்கு சொல்லாதனால முடிச்சிட்டு இருக்காங்க. வரவே மாட்டுக்கு பிரதர், கிடைக்கவே மாட்டுக்கு பிரதர், நடக்கவே மாட்டுக்கு பிரதர் அப்படின்றாங்க. வேதவசனம் சொல்லுகிறது அவருடைய பரிபூர்ணத்தினால். எல்லாம் சொல்லுங்க, அவருடைய பரிபூர்ணத்தினால். ஆனா இவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா, நீ தம்பி இன்னும் நீ பூரணமாகல அப்படின்ட்டாங்க. நான் என்னைக்கு பூரணமாகி? பத்தாது பத்தாது, உன் ஜபம் பத்தாது, உன் உபவாசம் பத்தாது, உன் காணிக்கை பத்தாது, எதுவுமே பத்தாது. இதுக்கு பத்தாதே பரவாயில்ல, பத்தாவது பிரசங்கம் தான் பண்ணாங்களே தவிர, இதெல்லாம் தம்பி தூரமா வை, ஒருத்தர் உனக்கு சமீபமா வந்திருக்கிறாரு, ஒருத்தர் உனக்கு அருகில அவர் வந்திருக்கிறாரு. ஆமென். you are not blessed through your obedience, you are blessed by his obedience. ஆமென். எல்லாம் சொல்லுங்க, இயேசு கிறிஸ்துவின் பரிபூர்ணத்தினால் நாம் எல்லோரும் கிருபையின் மேல் கிருபை, grace upon grace. Amen. The favor upon favor, the blessings upon blessings. Amen. உங்க ஃபோக்கஸ் எல்லாம் இயேசுன்னீங்கன்னா மாறிடலாம். கிறிஸ்துவின் மேல இருந்து கண்ணை எங்கெல்லாமோ கொண்டு போயிட்டாங்க. இவனுக்கு கிறிஸ்துவே ஞாபகம் இல்லை. சொல்றாரு, கடுங்காப்பி உபவாசம் போட்டிருக்கேன் பிரதர். யாரோ அவருக்கு சொல்லியிருக்காங்க, கடுங்காப்பி பால் ஊத்தாம போட்டாதான் பக்தி, பால் ஊத்துனா அது சக்தி. அதனால நீ கடுங்காப்பில் இருந்தனா கர்த்தர் உனக்காக இறங்குவார் அப்படின்ட்டு. இன்னொருத்தர் பார்க்குற, அவரு பிரதர் நான் நாட்டுப்பழ உபவாசம்ன்றார். என்னென்னலாம் கண்டுபிடிக்கிறாங்க பாருங்க. ஏதோ ரூம் போட்டு யோசிப்பாங்களேன்றாங்களே, அது மாதிரி யாரோ சொல்லியிருக்காரு, அது எதுவுமே நீங்கள் ஒரு பழம் மட்டும் ஒரு நாள் சாப்பிடுங்க, ஆண்டவரே நீங்கன்னா தான் எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும். ஒரு பக்கம் நாட்டுப்பழம் உபவாசம் ஓடிட்டு இருக்குது, ஒரு பக்கம் கடுங்காப்பி உபவாசம் ஓடிட்டு இருக்குது. கடவுள்கிட்ட இருந்து பெறணும்னா அந்த மாதிரி கஷ்டமானது எதுவும் இல்லைன்னு மாத்தினாங்க பாருங்களேன். இதான் அந்த மதத்தின் கொடுமை. அள்ளி அள்ளி கொடுக்கிறவர் யாவர், வாரி வாரி வழங்குகிறவர். ஆமென் ஆமென். For out of his fullness, the super abundance of his grace and truth, we have all received the grace upon grace. எல்லாம் சொல்லுங்க, ஏன் பரிபூரணத்தினால அல்ல, ஏன் கீழ்ப்படிதனால அல்ல, ஏன் பரிசுத்தத்தினால அல்ல, ஏன் உபவாசத்துல அல்ல, ஏன் முழங்கால்ல அல்ல, என்னெல்லாம் சொல்லி வச்சிருக்காங்க பாருங்க. ஒண்ணுமே கிடையாது. என்னாலேயே அல்ல சார், அவராலே அவராலே அவராலே. இன்னைக்கு வராததெல்லாம் வருது சார். எத்தனையோ வருஷம் வராதது, எத்தனையோ வருஷம் உங்க வாழ்க்கையில நடக்காதது, எத்தனையோ ஆண்டுகள் மதம்
உங்க வாழ்க்கையில தடுத்து வைத்திருந்த காரியங்கள், மதம் உங்க வாழ்க்கையில பெற முடியாதபடிக்கு தடை பண்ணின காரியங்கள் இன்னைக்கு அது உடையுது சார். கிறிஸ்துவின் மெய்யான இந்த சுவிசேஷம் சம்பூர்ண ஆசீர்வாதங்களை உங்களுக்கு கொண்டு வருகிறது. ஆமென். இன்னைக்கு நான் உங்களுக்கு கொண்டு வந்திருக்கிற இந்த சுவிசேஷம் சம்பூர்ண ஆசீர்வாதத்தின் சுவிசேஷம். ஆமென். நீங்க ஏதாவது பெறணும்னா டக்குன்னு எங்க தான் பாக்குறீங்க? உங்களை தான் பாக்குறீங்க. என்கிட்ட ஏதாவது இருக்கா, எனக்கு ஏதாவது தகுதி இருக்கா, என் பாக்கெட்ல ஏதாவது இருக்கா, என்கிட்ட ஏதாவது இருக்கான்னு இப்படி பாக்குறதுனால உங்களுக்கு என்ன ஆயிரும்? அதெல்லாம் எனக்கு நடக்காது பிரதர் அப்படின்ற. நான் சொல்றேன், விசுவாசம் கூட அவர் தருகிற ஒன்றுதான். ஆமென். எல்லாம் சொல்லுங்க, விசுவாசம் கூட. சில சொல்லுவாங்க அது ரைட்டுங்க, விசுவாசிச்சா கிடைக்கும் அப்படின்றாங்க. சில பேருக்கு அதுவுமே ஒரு லாபம் மாதிரி ஆகி போயிருது. சுவாசிக்கவே கஷ்டப்படுறேன், இதுல எங்க இருந்து பிரதர் விசுவாசிக்க அப்படின்றாங்க. பேதுரு சொல்றாரு, என்ன சொல்றாரு? அவரால் உண்டான விசுவாசம். In the book of Acts we read, amen, பீட்டர் சொல்றாரு, இந்த முடவனை எப்படிப்பா சுகமாக்குன, இந்த முடவனை எப்படி சுகமாக்குன? எல்லாரும் வந்துட்டாங்க பீட்டர் கிட்ட. பாருங்க, அவரு பீட்டர் விடுறதுக்கு இது கரெக்டான டைம். ஆனா பீட்டர் என்ன பண்றாருன்னா, பீட்டர் விடாம அவர் என்ன பண்றாரு, எங்க பாருப்பா, இது எங்கள் பக்தினாலும் நடக்கல, எங்க சக்தினாலும் நடக்கல, எங்க 40 days ஃபாஸ்டிங்லயும் நடக்கல. பாருங்க, எங்க முழங்காலினாலும் நடக்கல. ஒரு வாரத்துக்கு முன்னாடி என் கதையை கேட்டா நீனே நார் அடிப்ப, ஏசு யாருன்னே தெரியாதுன்னு ஓடிட்டு போனேன் நானு. எல்லாம் அவரால் உண்டான விசுவாசம், அவரால் உண்டான விசுவாசம், தேவனால் உண்டான விசுவாசம். பேதுரு அதை கண்டு ஜனங்களை நோக்கி, இஸ்ரவேலை இதை குறித்து நீங்கள் ஆச்சரியப்படுகிறது என்ன? ஏன்னா ஒரு முடவன் நடந்துட்டாங்க, ஒரு முடவன் என்ன பண்ணிட்டான், நடந்துட்டான். ஒரு முடவன் எழுந்து என்ன பண்றான், நடக்கிறான். தாயின் வயிற்றுல பிறந்ததுல இருந்து அவன் நடந்ததே கிடையாது. நான் சொல்றேன், நடக்காததெல்லாம் எப்போ நடக்கும் தெரியுமா? His faith. ஆமென், ஆமென். அவன் சொல்றான், நாங்கள் எங்கள் சுய சக்தியினாலாவது. ஹலோ, இவர் தாங்க பக்கா பெந்தேகோஸ்தே. ஹலோ, பெந்தேகோஸ்தையின் அபிஷேகத்தை வாங்கி நின்ன பேதுரு சொல்றாரு, என்னைக்கு என் பக்தியும் இல்லை என் சக்தியும் இல்லை அவர்ன்றீங்களோ அன்னைக்குதான் வாழ்க்கைமா. ஆமென். எவ்வளவு வாய்ப்பு பாருங்க, என்னெல்லாமோ சொல்லியிருக்கலாம். என்ன எல்லாம் லேஸ்பட்ட காரியம் நினைச்சீங்க, நான்லாம் என்ன 10 ரூல் இருக்குங்க அப்படின்னு இருக்கலாம். அம்புட்டு பேரை நோட் பண்ணிட்டு போயிருப்பாங்க. ஆனா ஒண்ணுமே இல்லை, ஒண்ணுமே இல்லை. அவன் சொல்றான், நாங்கள் எங்கள் சுய சக்தியினாலாவது எங்கள் சுய பக்தியினாலாவது இவனை நடக்க பண்ணினோம் என்று நீங்கள் எங்களை நோக்கி பார்க்கிறது என்ன? அப்ப எது நடக்க பண்ணிச்சு? ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு என்பவர்களுடைய நம் தேவனாகிய நம்முடைய பிதாக்களின் தேவன் தம்முடைய பிள்ளையாக இயேசுவை மகிமைப்படுத்தினார். அற்புதம் என்ன தெரியுமா? என் பக்தியில நடக்கிறது இல்ல, பிதா இயேசுவை மகிமைப்படுத்துகிறார். பிதா இயேசுவை மகிமைப்படுத்துகிறார். அவரை நீங்கள் ஒப்பு கொடுத்தீர்கள். பிலாத்து அவரை விடுதலையாக்க தீர்மானித்த போது அவனுக்கு முன்பாக அவரை, நானும் தான், பேதுரு தான் என்ன பண்ணிருக்கிறான், மறுதளிச்சிருக்கிறான். பரிசுத்தமும் நீதியும் உள்ளவரை நீங்கள் மறுதளித்து கொலைபாதனை உங்களுக்காக விடுதலை பண்ண வேண்டும் என்று கேட்டு ஜீவாதிபதியை கொலை செய்தீர்கள். அவரை தேவர் மரித்தோர்ந்து எழுப்பினார், அதற்கு நாங்கள் சாட்சிகள். இப்போ பெந்தேகோஸ்தே ஆவியானவர் வந்ததுக்கு அப்புறம் பேதுருடைய இது என்ன பண்ணிடுச்சு, மாறிடுச்சு. இப்போ நாங்கள் சாட்சிகள் அப்படின்றான். அவருடைய நாமத்தை பற்றும் விசுவாசத்தினாலே, அவருடைய நாமமே நீங்கள் பார்த்து அறிந்திருக்கிற இவனை பலப்ப. அப்ப அற்புதம் எப்படி நடந்ததுன்னா, இந்த நேம், இந்த நேம். ஆமென். இன்னைக்கு வாங்கிக்கோங்க, இந்த நேம், in the name of Jesus. Amen. Be healed, be prospered, be saved in the name. மனிதர்கள்
ரட்சிக்கப்பட, காப்பாற்றப்பட, மேலே வானத்திலும் கீழே பூமியிலும் இயேசு என்கிற நாமமே அல்லாமல் வேற ஒரு நாமமும் கட்டளையிடப்படவில்லை. Miracles in his name, wonder in his name. ஆமென். என்ன சொல்றாரு பாருங்க, அவருடைய நாமத்தை பற்றும் விசுவாசத்தினால் அவருடைய நாமமே நீங்கள் பார்த்து அறிந்திருக்கிற இவனை பலப்படுத்தினது. இப்ப பாருங்க, அவரால் உண்டாகிய விசுவாசமே. அப்ப ஃபெய்த் கூட இப்படிதான் வந்துச்சான். எல்லாம் சொல்லுங்க, அவரால் உண்டாகிய விசுவாசமே. ஆமென். விசுவாசம் இல்லையே, விசுவாசம் இல்லை, இயேசுவே நீங்கன்னா விசுவாசம் வந்துடும். ஆமென். ஃபெய்த் கூட நீங்க உற்பத்தி பண்றது ஒண்ணும் கிடையாது. கடவுள் எல்லாம் செய்வார், ஆனா நீ விசுவாசிக்கணும் அப்படிம்பாங்க. ஐயோ, அதுக்கு நான் எங்க போறது? அதுக்கும் அவர்கிட்ட தான் வரணும். விசுவாசமே இல்லாத எனக்குள்ள விசுவாசத்தை துவக்கிறவர், முடிக்கிறவர். எத்தனை பேர் ரெடியா வந்திருக்கிறீங்க இன்னைக்கு காலையில? He is the author and the finisher of your faith. Amen. He is the author. இன்னைக்கு ஒரு சொட்டு நம்பிக்கை கூட உங்களுக்கு இல்லாம இருக்கலாம், ஆனா இந்த வார்த்தையை அனுப்பி ஆமென், இயேசு உங்களுக்குள்ள விசுவாசத்தை உண்டாக்குறவராய் வருகிறார். ஆமென், ஆமென், ஆமென். அப்ப அவரால் உண்டாகிய விசுவாசம். எல்லாம் சொல்லுங்க, அவரால் உண்டாகிய விசுவாசம். அப்ப விசுவாசம்ன்றது எப்படி வந்துச்சு? அதுவும் அவரால தான். எல்லாம் சொல்லுங்க, அவரால தான் வந்துச்சு. எபிரேயர்ல படிக்கிறோம், அவர் தான் விசுவாசத்தை துவக்குகிறவர். எல்லாம் சொல்லுங்க, துவக்குகிறவரும் முடிக்கிறவருமா இருக்கிறார். நீங்க விசுவாசம் அப்படிலாம் இல்லை, இயேசு நீங்கன்னா விசுவாசம். அவர் தான் ஆத்தர். ஆமென். He is the author and finisher of your faith. ஆமென். உங்களுக்குள்ள இல்லாததை அவர் உண்டாக்குவாரியா? ஒரு நம்பிக்கை இல்லை, ஒரு விசுவாசம். கலப்படாதீங்க. ஆபிரகாமுக்கு வந்து என்ன இருந்துச்சு? கடவுள் கூடும்போது ஏதாவது இருந்ததா? ஒண்ணுமே கிடையாது. விசுவாசம் கிடையாது, ஒன்றும் கிடையாது. கடவுள் அவன் கூட பேசி பேசி அவனோடு சொல்லி 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 ஆபிரகாமுக்குள்ள விசுவாசத்தை என்ன பண்ணாரு? உண்டாக்கினார். ஆமென். அப்போ இதுல என்ன தெரியுமா? இதுல ஏதோ நான் என்னமோ பண்றேன்றதுலாம் இல்லைங்க. நான் வந்தாலே போதும், நான் ஆசையா வந்தாலே போதும், ஆண்டவர்கிட்ட வந்தாலே போதும். ஆமென். அவர் சிம்பிளா சொன்னார், இதோ வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிற நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதலை தருவேன். I will give you rest. ஆமென். உங்ககிட்ட என்ன இருக்கு என்ன இருக்கு அப்படி கேட்கறது இல்லை. The Lord demands but grace supply. The religious demands but God's love supplies. உங்ககிட்ட கேட்கறதுக்கு பேர் மதம், உங்களுக்கு கொடுக்கிறதுக்கு பேர் கடவுளுடைய கிருபை, கடவுளுடைய பேர் அன்பு. ஆமென். அவர் உங்ககிட்ட இருந்து எதையாவது வாங்குறதுக்கு அவர் வரலையா? தம்மிடம் இருக்கும் சிறந்ததை அவர் உங்களுக்கு தர விரும்புகிறார். ஆமென். அவருடைய பெஸ்ட்டை உங்களுக்கு தருவார். மேபி நீங்க ஒஸ்டா இருக்கும்போது கூட. ஆமென். உங்களுக்கு ஒரு மாதிரி கண்ணெல்லாம் அப்புறம் வேத்துரும், கண்ணெல்லாம் கலைஞர். என்ன ஆண்டவரே, நான் சரியே இல்லை, எனக்கா இதை கொடுத்தீங்க? ஓ, நீ எவ்வளோ நல்லவர் சுவாமி. என் தகுதி, என் இது எதையுமே பார்க்காம உங்க பேர் அன்பினால் எல்லாவற்றையும் எனக்கு தருகிறீர், எல்லாவற்றையும் செய்கிறீர். ஆமென். ஓ, நான் சொல்றேன், கடவுளுடைய பேர் அன்பினால் நீங்கள் வியந்து போவீர்கள். ஆமென். ஆமென். இட்ஸ் அமேசிங் கிரேஸ். இட்ஸ் அமேசிங் கிரேஸ். ஆமென். அப்ப நான் உங்களுக்கு சொல்றேன், கிறிஸ்தவங்க ரொம்ப நாளா ஒன்றும் அவங்களுக்கு தெரியல. நாம் எதன் அடிப்படையில் பெறுகிறோம்ன்றதே அவங்களுக்கு தெரியல. எப்படி பெறுகிறோம், எதன் அடிப்படையில் பெறுகிறோம், எதையெல்லாம் பெற முடியும், இது எதுவுமே தெரியல. அப்போ இதெல்லாம் தெளிவா நம்ம பேசுறோம். அதான் ஆசீர்வாத கூட்டம். ஆமென். ஒண்ணு கூட தப்பாது. ஆமென். எல்லாம் உங்க தலை மேலையும் உங்க தலைமுறை மேலையும் ஆமென் கொட்டுனது கொட்டும். ஆமென். கடவுள் நீ கொண்டது உங்ககிட்ட இருந்து எதாவது புடுங்கிறது கிடையாது. நாங்களும் இங்க வந்திருக்கிறது உங்ககிட்ட இருந்து எதையாவது எடுத்துட்டு போறதுக்கு வரல. என்னிடத்தில் உள்ளதை நான் உனக்கு தருகிறேன், இயேசுவின் நாமத்தினால் எழுந்து நட. ஆமென். இந்த மினிஸ்ட்ரின்றது ஜனங்கிட்ட இருந்து எதையோ ஒண்ணு புடுங்கிறது இல்லை சார்.
ஒரு ஊழியக்காரன் வர்றான்னா அவன்கிட்ட இருந்து ஒண்ணு புறப்பட்டு ஜனங்களுக்கு அது போகும். ஆமென். You have come to give something. ஆமென். இந்த வெளிச்சத்தை, இந்த வெளிப்பாட்டை, இந்த வார்த்தையை, இந்த அபிஷேகத்தை உங்கள் மீது பகிர்ந்து கொடுக்கும்படியா, உங்களுக்கு வாரி அள்ளி கொடுக்கும்படியா. ஆனா என்னன்னா, நீங்க கொடுக்கும்போது வாங்குறவங்க வாங்கிக்கிட்டே இருக்க மாட்டாங்க. ஒரு சீசன் வரும், அவங்க கொடுக்க ஆரம்பிச்சிருவாங்க. இப்போ இன்னைக்கு காலையில் இன்னும் காணிக்கே எடுக்கல, அதுக்குள்ள இந்த பையெல்லாம் நிறைஞ்சிருச்சு. அதுக்குள்ள வெள்ளியும் பொண்ணும் வந்து இப்போ கொடுத்துருக்கீங்க. இது என்ன, நான் வந்து வெள்ளியை கொண்டா பொண்ணை கொண்டான்னு சொல்லிட்டு இருந்தேன். உனக்கு வரப்போகுதுன்னு சொல்றேன், வருது. நிறைய பேர் தெரியல, யாருமே தரமாட்டுக்காங்கய்யா. நீங்க யாருக்கு கொடுத்தீங்க? நீங்க ஒரு நாளும் எதையும் கொடுத்ததே கிடையாது. அப்புறம் எப்படி உங்க கையில வரும்? வரவே வராது. வரவே ஊழியக்காரங்களுக்கு சொல்றேன் நான், நீங்க இப்படி உங்ககிட்ட இருந்து போச்சுன்னா அவன் கோடி கோடியா கொண்டு கொட்டிடுவான் சார். ஆமா, ஒருத்தர் சொல்றார், கொடுங்கள் அப்பொழுது கொடுக்கப்படும்னு 4 வாரமா சொல்றான், ஒருத்தருமே கொடுக்க மாட்டேங்காங்கன்ற. 40 வாரம் பேசினாலும் கொடுக்க மாட்டாங்க. அவங்களுக்கு எப்படி உண்டாகுதுன்னு சொல்லி கொடுங்க. ஆமா, உங்ககிட்ட இருந்து அது புறப்பட்டு போன். இயேசுவின் வஸ்திரத்தை அந்த பெண் தொட்ட போது இயேசு சொன்னார், என்னிடத்திலிருந்து வல்லமை என்னிடத்திலிருந்து வல்லமை புறப்பட்டது. நான் சொல்ல, இந்த மாதிரி இடத்துல வந்து உங்களை கர்த்தர் உட்கார வைக்கிறாருன்னா, கொண்டு வந்திருக்கிறாருன்னா சும்மா கிடையாது. இன்னைக்கு உங்க தரித்திரம் உடையும், உங்க ஏழ்மை உடையும், உங்க வறுமை உடையும், தாழ்வு மனப்பான்மைகள் உடையும். ஒரு பெரிய விடுதலை, ஒரு பெரிய மாற்றங்கள் உங்க வாழ்க்கையில் அது உண்டாகிறது. ஆமா, ஜனத்துக்கு உண்டாக அப்புறம் ஜனம் எங்க போகும் நினைக்கிறீங்க? கொண்டு வந்து அமிக்கி குலுக்கி சரிந்து விழும்படி நன்றாய் அளந்து மனிதர்கள் உங்கள் மடியிலே கொட்டுவார்கள். ஆமா, அதனாலதான் கொட்டுறாங்க. அது என்னங்க, அவருக்கு அவ்வளவு மக்கள் கொடுக்குறாங்க, லட்சமா கொடுக்குறாங்க. 100 கோடியில் எப்படிங்க அவர் கட்டுறாரு அப்படின்றாங்க. நான் சொல்றேன், நான் 100 கோடியில் கட்டுறதை யோசிக்கல, மக்களை கட்டுறது எப்படின்னு யோசிக்கிறேன். மக்கள் எல்லாரும் சேர்ந்து இதை எப்படி கட்டுறதுன்னு யோசிக்கிறாங்க. நம்ம சென்னை ஆட்கள்லாம் அங்க மட்டும் தான் கட்டுவீங்களா, இங்கேயும் கட்டணும்ன்றாங்க. ஆமே, வந்து பாருங்க, பெரிய பெரிய சாட்சிலாம் சொல்லிட்டு இருக்கிறாங்க. கட்டுக்கட்டா வருது. நேற்று கொண்டு வந்து காமிச்சிட்டே போயிட்டாங்க. பாஸ்டர், இது வரைக்கும் நடக்காததெல்லாம் நடக்குது, வராததெல்லாம் வருது. ஆமே, ஆடி மாசம்னா சில பிசினஸ் இருக்காது. ஆடி மாசம்னால எல்லாரும் ஆடி போயிடுவாங்க. ஆனா பாத்தீங்கன்னா இங்க வந்து வேற மாதிரி ஆகுதுன்னா that's a blessings. ஆமே, ஆமே, வெறியோடு இருக்கிறாங்க. என்ன காரியம் அது பேரு? ஜாக்குவாரா? ஒரு எவ்வளவு விலை? 2 கோடியா? 2 கோடியா விலை தெரியுதுன்னு சொன்னீங்க. 2 கோடிக்கு ஜாக்குவார் வாங்கிட்டு வந்து நிப்பன் இருக்கிறாரு. நான் உங்களுக்கு கார் வாங்கி கொடுங்கன்னு கேட்டேன். அவர் சொல்றாரு, பாஸ்டர் இதெல்லாம் கேட்டு நான் வளர்ந்துட்டு இருக்கிறேன், உங்களுக்கு 2 கோடி கார் வாங்கி கொண்டு வந்தேன். ஆமா, இவர் காருன்றாரு, இன்னொருத்தர் பக்கத்தில் உட்கார்ந்துருந்தார், அவரு ஃபிளைட்டு தான் வாங்கணும்ன்றாரு. அவர் எங்க தலைவருங்க அங்க வெளியே இருக்கிறாரா? அங்க பாருங்க, அவர் பேருக்கெல்லாம் எழுதி வச்சு அவர் வேற வெறித்தனமா இருக்காரு. இவர் ஜாக்குவார்னா அவர் விமானம் அம்புறதார். சொந்தமா விமானம் வாங்குறோன்றார். ஆமா, எப்படி போயிட்டு இருக்குது பாருங்க. நீங்களா நினைக்கிறீங்களா இது பேச்சா இருக்குன்னு? இல்ல, சீக்கிரமா வீச்சுதான். தேவனுடைய ராஜ்யம் பேச்சில் அல்ல, அது பலத்தினால் நிரூபிக்கப்படும். ஆமென். சும்மா கிடையாது. இந்த மாதிரி ஒரு அனாயிண்டடான இதுல கனெக்டடா இருக்கிற நீங்க உங்க தலைமுறை எப்படி வாழ்றீங்கன்றதை மட்டும் பாருங்க. ஆமென்.
ஆமென். அப்போ நான் சொல்கிறேன், அன்பு போதகர்களுக்கு ஊழியர்களுக்கெல்லாம் நான் சொல்லுவேன், ஐயா நான் ஒரு நாளும் கூடுன்னு அவனுக்கு சொன்னதே கிடையாது. காணிக்கை எடுப்போன்னு சொல்லவே இல்லை. எந்த உழவு வந்துடுச்சு, வந்து ஏன் கொடுத்துட்ருக்கீங்க நீங்கள் சொல்லுங்கள். வந்து வெள்ளி பொண்ணையும் கொடுத்துட்ருக்கீங்க, செக்கெல்லாம் எழுதி கொடுத்துட்ருக்குறீங்க, கட்டுக்கட்டாக கொண்டு கொடுத்துட்ருக்கீங்க. போன வாரம்லாம் பாக்ஸில் வச்சு கோல்டு கொடுத்துட்டு போகிறாங்க. இப்படி இதெல்லாம் நடக்குது. போகும்போது திரும்ப தனியாக ஒரு வண்டி கொண்டு வரணும்னு நினைக்கிறேன், எல்லாம் அள்ளிட்டு போகிறதுக்கு. அவருடைய பரிபூர்ணத்தினால் நாங்கள் கிருபையின் மேல் கிருபை பெற்றோம், பரிசின் மேல் பரிசை பெற்றோம். gift upon gifts, the blessings upon blessings. அப்ப இது ரகசியம் என்ன தெரியுமா? கொடுன்னு சொல்றதுனால கொடுக்க மாட்டான், நீங்க கொடுக்கும்போது. நீங்க என்ன கொடுக்கணும்? இந்த வார்த்தையை கொடுங்க, இந்த வெளிச்சத்தை கொடுங்க, இந்த ஞானத்தை கொடுங்க. உங்ககிட்ட இருந்து ஒண்ணு மக்களுக்கு புறப்பட்டு போச்சுன்னா அவன் சும்மா இருக்கவே மாட்டான். ஆமே, ஏதாவது ஒரு 2-3 நன்றி கேட்டு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அதை விட்டுருங்க. ஆனா எல்லாரும் அப்படி இருக்க மாட்டாங்க. இந்த போதனையினால் நான் உயர்ந்தேன், இந்த வார்த்தையினால் நான் உயர்ந்தேன், நான் ஆசீர்வதிக்கப்பட்டேன், வந்து அந்த அன்பையும் நன்றியும் வெளிப்படுத்திக்கிட்டே இருப்பாங்க. பாருங்க, நான் இந்த வார நாட்களில் மக்கள் வந்து சந்திக்கிறதுக்கு ஒரு நாளை ஒதுக்கி வச்சுருப்பேன். புதன்கிழமை வெனஸ்டேஸ் வந்து பார்ப்பாங்க. போன வெனஸ்டே பார்த்தீங்கன்னா ஒரு தட்டெல்லாம் ஃப்ரூட்ஸ் எல்லாம் வச்சு, பணக்கட்டுலாம் வச்சு அப்படி கொண்டு வந்து கொடுத்துட்டு போகிறாங்க. என்ன பிரதர் அப்படின்னு கேட்டேன். நான் 2 இயர்ஸாக உங்களுடைய இது கேட்டு ஃபாலோ பண்ணுறேன். கடவுள் என் வாழ்க்கையை இன்னைக்கு வேற மாதிரி ஆக்கியிருக்கிறார். உங்களை ஹானர் பண்ணுறதுக்காக இதை கொண்டு வந்து அப்படி கொடுக்குறேன் அப்படின்னு. ஆமேன். பழங்களும் பணங்களும் ஆமேன் அப்படி கொண்டு வந்து கொடுக்குறேன். சில பேர் அதனால் இவருக்கு இப்படி கொடுக்குறாங்கன்ட்டு நீங்கள் வந்து வாங்குறது தான் பார்க்குறீங்க, நான் கொடுக்கறத நீங்கள் பார்க்குறது இல்லை. இங்க இருந்து போற வெளிச்சம், இங்க இருந்து போகிற அறிவு, ஞானம், நம்பிக்கை, தைரியம், இது மக்களை போய் சென்றடையும் போது வனாந்தரங்கள் வயல்வெளியாய் மாறும், கடுவெளி கலிக்கும், இது புஷ்பத்தை போல் பூக்கும், அது மிகுதியாய் செழிக்கும். ஆமென். அப்ப நாம் எப்படி பெறுகிறோம் என்பதை புரிந்து கொண்டா பெறுறது ரொம்ப சுலபமா மாறிடும். இதை கண்டினியூ பண்ண போறோம். ஒரு சின்ன டீ பிரேக் எடுத்துக்க போகிறோம். ஏன்னா இது நுப்பாட்டவே முடியாது. ஆனால் கூட அவங்கெல்லாம் நம்ம ஆட்கள்லாம் டீ வாங்கியிருக்கிறோம் பாஸ்டர் அப்படின்றாங்க. அதனால் டீ குடிச்சிட்டு டக்குன்னு ஓடி வந்துடுங்க. இன்னும் திறக்க போகிறோம் நிறைய. ஆமேன். ஊற்றுன்னு ஊற்ற போகுது. ஆமேன். 2 மணி வரைக்கும் பேசுவோம். ஆமேன் சிஸ்டர். நீங்கள் பேசும்போது ஐ ஷுட் நாட் பிரேக், அதனால் வெயிட் பண்ணேன். இப்போ பிரேக் போகிறதுக்கு முன்னாடி ஒரு பழமொழி சொல்லுவாங்க, அப்பா இத்தனை அடி பாஞ்சா பிள்ளை எத்தனை அடி பாயும் அப்படின்னு. அது மாதிரி நீங்கள் எத்தனை அடி பாயிறவங்களா ஜீவன் எங்களுக்கு டெய்லி மெசேஜ் மூலமாக. ஸோ நாங்கள் அதை விட அதிகமாக கொடுக்கணும், விதைக்கணும் அப்படின்னு அதில் ப்ராக்டிஸ் ஆனோம். ஸோ எவ்ரிடே நான் பூமிக்குள்ளே உலகத்துக்குள்ளே போகும்போது ஆண்டவரை ஹானர் பண்ணிட்டு போகணும் அப்படின்னு ப்ராக்டிஸ் ஆனேன். ஸோ எவ்ரிடே மெசேஜ் கேட்கும்போதும் உலகத்துக்குள்ளே போகும்போதும் ஆண்டவருக்கு விதைச்சிட்டு போய் அதை நான் இதில் இப்படி எடுத்து வச்சு கொண்டு வந்திருக்கிறேன். த திங் இஸ், எனக்கு திரும்ப பர்ஸ் வேணும். நீங்கள் இதே கொடுத்தாலும் நல்லது, ஆர் புதுசாக எனக்கு கொடுத்தாலும் நல்லது. ஓகே. அண்ட் நான் கிடைக்கும் போதெல்லாம் அப்படி வச்சிருவேன் பிரதர். ஸோ அப்பா மாதிரி நாங்கள் எல்லாருமே ப்ராக்டிஸ் ஆகணும். ஸோ அதுக்கு சாட்சியாக நான் இருக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ ஸோ மச். லவ் யூ சிஸ்டர். ஏமேன் ஏமேன். இதெல்லாம் இல்லைங்க, பர்ஸு, ஹேண்ட்பேக்கு, பர்ஸ் ஃபுல்லாக காசு கொடுத்துருக்காங்க. ஒருத்தங்க அன்றைக்கி பர்ஸ் கொடுத்தாங்க, திறந்து பார்த்தா பர்ஸ் ஃபுல்லாக கோல்டு. நம்புறீங்களா? 1/4 கிலோ தங்கம். ஆமேன். சில பேருக்கு நெஞ்சே பிடிக்கிற மாதிரி இருக்குதுல்ல. அதனால தான் ஒரு டீ பிரேக் ஆஃப்டர் த பிரேக்.